உலகம் முழுவதும் உற்று நோக்கக்கூடிய ராஜராஜனினுடைய புகழை பேசக்கூடிய இந்த நல்ல நாளில் இப்படி ஒரு அருமையான நிகழ்வை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தேசிய பொதுச் செயலாளர் சந்திரபோஸ் பெருமாள் அவர்கள், தஞ்சை மாவட்டத்தினுடைய தலைவர், தஞ்சை மண்டலத்தினுடைய தலைவர்கள், தஞ்சை மண்டலத்தினுடைய நிர்வாகிகள், பெருங்கோட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் வணக்கங்களை சொல்லிக்கொண்டு, முதலில் தமிழ் தாய் வாழ்த்து. புதுச்சேரி யூனியன் பிரதேச காரைக்கால் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், முனைவர், எழுத்தாளர் முனைவர் இரா அசோக்குமார் அவர்கள் இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடுவார். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் பதனமென திகழ்வரத கண்டனில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை சொல்லும் நிமித்தமாக பெருங்கோட்ட தலைவர் மாஸ்டர் சுரேஷ் அவர்கள் வருகை தருவதாக இருந்தது, வந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறோம். ஆகையினாலே காலதாமதத்தை தவிர்த்து இப்பொழுது மரியாதைக்குரிய தஞ்சை மாவட்டத்தினுடைய தலைவர் கே மகேந்திரன் அவர்கள் வெகு சிறப்பாக இன்றைக்கு காலையில எல்லாரும் அதிசயத்தக்க வகையில எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய 300-350 பேருக்கு மேல காசிராஜன், அவங்க மாஸ்டர் சுரேஷ், சக்திவேல் இவங்கெல்லாம் எப்படி நடத்துனாங்கன்னே தெரியல. வாங்க, மாவட்ட தலைவர் மகேந்திரன் சார் வந்து ஒரு வரவேற்புரை சொல்லுங்க. தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பினுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் எங்களுடைய ஆறுமிகு அன்பு அண்ணன் அவர்களை முதற்கண் வருக வருக என வரவேற்கின்றேன். தஞ்சை தேசிய திருக்கோயிலினுடைய மாநில தேசிய பொதுச் செயலாளர் அண்ணன் சந்திரபோஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கிற NT கண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம்மளுடைய மகளிர் அணியை சிறப்பாக கொண்டு போக வேண்டும் என்று எப்பொழுதுமே விரும்பக்கூடிய எங்களது பாண்டிச்சேரியை சேர்ந்த ஆரியூர் அக்கா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தில் மாநில இணைச் செயலாளராக நாங்கள் புதிதாக பொறுப்பு அறிவித்து எங்களுடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய எங்கள் ஆரியூர் அக்கா ருக்மணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மாநகர பொறுப்பாளராக அருமை அக்கா மீனா அவர்களை மாநகர செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள், அவங்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தஞ்சை மாவட்டத்தின் மாநகர தலைவராக அண்ணன் KRG அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். சக்தி அவர்களை மிகவும் எங்களுடைய கூடையே இருந்து எங்களுக்கு பெரிய ஒரு நல்லதொரு சிறப்பாக 3 நாளாக நாங்கள் யாருமே தூங்கலை. நல்லது கெட்டதுக்கு இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் நிகழ்ச்சிக்கு பிரம்மாண்டமாக தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு நடத்தணுங்கிற ஒரே எண்ணம் எங்களுக்கு, வேற எந்த எண்ணமுமே கிடையாது. அதுல மாஸ்டர் சுரேஷ் அண்ணன் காசிராஜன், சக்திவேலு, என்னுடைய மாவட்ட துணைத் தலைவர் அன்பு தம்பி சுரேஷ், சிவகுமார், இங்க உள்ளி இருக்கிற இளைஞரணி தலைவர் தம்பி அவர்கள், நம்மளுடைய அண்ணன் கண்ணன் அவர்கள், அண்ணனுக்கு வந்து மிக மிக பெரிய பாராட்டு சொல்லணும். என்னன்னா, இந்த வயசுலயும் நாங்க எங்க கூப்பிட்டாலும் வரலன்னு இதுவரையிலும் சொன்னதே கிடையாது. நான் எனக்கு வயசு 58 வயசாகுது. அண்ணன் இருந்தாலும் எந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டாலும் உடனடியாக வரக்கூடியவர். அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தி
எல்லாம் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாரையும், சாமியப்பா அண்ணன் அவர்களையும், வந்திருக்கக்கூடிய நம்ம முரளி அவர்களையும், மோகன் அவர்களையும், இங்க வரவே இந்த பாண்டிச்சேரியிலேருந்து வருகை தந்திருக்க உங்களுடைய பேர் தெரியலனாலும் நீங்க எல்லாம் இங்க தஞ்சாவூருக்கு வந்ததே ஒரு பெருமையா நினைக்கிறேன். நான் தஞ்சை பெரிய கோயிலினுடைய சதய விழாவுக்கு வந்தது நான் உங்களை மிக மிக பாராட்டுறேன். இந்த விஷயம் வந்து எல்லாருமே நினைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வருவீங்கன்னு எல்லாருமே எனக்கு தெரியாது. அக்கா வராங்கன்னு மட்டும்தான் எனக்கு ஒரு தகவல் தெரியும். இங்கே வந்தால் நீங்கள் ஒரு 5-6 பேர் வந்துருந்தீங்க. உங்களுக்கும் என்னுடைய தஞ்சை மாவட்ட சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாமி அவங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இங்கே தஞ்சை மாவட்ட புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அக்கா அவர்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த கூட்டத்தில் புதிதாக அண்ணன் தலைவர் பதவியை ஏற்கக்கூடிய தலைவர் பதவியை கிருஷ்ணமூர்த்தி, ராஜசேகர், யார் பேரையும் விட்டுருந்தாலும் நினைச்சிக்க வேண்டாம். அக்கா வாங்க, எல்லாரும் வாங்க. அவங்க எல்லாரையும் வரவேற்று மகளிர் அணி சார்பா அவங்க வந்து இன்னைக்கு ஒரே யூனிஃபார்ம் போட்டு ஒரு 20 பேர் மகளிர் இன்னைக்கு வந்தது எங்களுக்கு தஞ்சை மாவட்டத்துக்கே ஒரு பெருமை. அதோட தேசிய திருக்கோயில் கூட்டமைப்புக்கு பெரிய பெருமையா நினைச்சு வருக என அனைவரையும் வரவேற்று இந்த தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பினுடைய தேசிய தலைவராக எங்கள் ஆரூர் அண்ணன் அவர்களை இன்று நியமிக்கப்படுகிறார். அவருக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய மண்டல தலைவர் KRC காசிராஜன் அவர்களை இங்கு அழைக்கின்றோம். முன்னிலை வகிக்க தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பின் மாலை பொழுது கூட்டத்திற்கு வருகை தரும் அனைவரையும் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மாநில தலைவரை அறிவிக்கிறதுக்கு அண்ணா வந்திருக்காங்க. தேசிய தலைவர் இன்னைக்கு தேசிய பொதுச்செயலாளர் இன்னைக்கு திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சாயங்காலம் சரி, அதனால தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இல்லாட்டி கொஞ்சம் கூட்டத்தில் நிறையா கூட்டியிருக்கலாம். இது திடீர்னு ஒரு இதுன்னொன்னே நல்லபடியாக செஞ்சுருவோம் அப்படின்றதுனால தான் இது பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்மளை வழி நடத்துறதுக்கு உண்டான இது போஷனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மேலே வந்து நம்மளை இன்னும் ஊக்கப்படுத்தி இன்னும் செய்யறதுக்கு அம்மா இருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு பெரிய பூஸ்ட் ஆன மாதிரி அவங்க ஒவ்வொரு செய்தியும் சொல்லும் போது அதை எங்களுக்கு இங்கே தஞ்சாவூரில் செயல்படுறதுக்கு மகேந்திரன் அண்ணா இருக்காங்க. அவங்க நம்ம தம்பிங்க எல்லாமே எல்லாம் நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லலை. தம்பிங்க எல்லாருமே என் கூட வந்து 20 வருஷமாக ட்ராவல் பண்ணுற பிள்ளைங்க. இன்னைக்கு ஒன்றுன்னு சொன்னோம்னா இன்னைக்கு 100 பேர்னாலும் 100 பேர் சேர்த்து இன்னைக்கு கூட்டத்தை கூட்டினதே எல்லாம் வந்து வெளியாளுங்க கிடையாது. இன்னைக்கு நம்ம ஊர்வலம் நடத்துனது பூரா வெளியாளோ காசு கொடுத்து வரவே கிடையாது. எல்லாம் நம்ம அமைப்பில் சேர்ந்த கூட்டம் தான் அத்தனை பேரும் வந்தது. என்ன நினைப்பாங்க, என்ன காசு கொடுத்து கூப்பிட்டு வந்துடுவாங்கன்ட்டு. இது வந்து நம்ம உணர்வோடு வந்த கூட்டங்கள் தான் இன்னைக்கு. இதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் இந்த அமைப்பை வளர்க்கறதுக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பு வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு நன்றி கூறுகிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியில் KRG காசிராஜன் அண்ணன் அழகா சார் பேசியிருக்காங்க. நிறைய பேர் தெரியலன்னு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. வருத்தப்பட வேண்டாம். எங்களுடைய புதுச்சேரி யூனியன்லேருந்து வந்திருக்கக்கூடிய பெரும் மகிழ்வோடு நம்ம சந்திரபோஸ் சார் சிறியவர்களுக்கு இளையவர்களுக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுப்பார். அதை எடுத்துட்டு நிற்கிறவர் தான் ஊடக அணியினுடைய தலைவர் பார்த்திபன் அவர்கள். தம்பி சக்திவை எல்லாம் உட்காந்துருக்காங்க. சாமியப்பா எனக்கு ஒரு நாள்லேயே நிறைய பேர் தெரிஞ்சு போயிடுச்சு. ஜோதி, ஷாலினி, வசந்தி எல்லாரும் எனக்கு மனப்பாடம். கரந்தை, கண்ணன் என்ன எல்லாரையும் தெரியும். அதே மாதிரி எங்கள் காரைக்காலிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மகளிர் அணி தலைவி கவிதா அவர்கள், செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஜோதி அவர்கள், உமா அவர்கள், இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. எங்களுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் அசோக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். அதே மாதிரி அருள் பிரகாஷ், இப்படி எல்லாரும் நிறைய வந்திருக்கீங்க. அதனால் அவங்க எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லி இப்பொழுது மிக முக்கியமான நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாடு மாநில தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்களை நியமனம் செய்வித்தல் பற்றியும் அவர்கள் யார் என்பதை ஒரு சிறு குறிப்பாக சொல்லி நம்முடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சந்திரபோஸ் பெருமாள் அவர்கள் ஒரு சின்ன வயசாக இருந்தாலும் கூட பெரியவர்களிடத்தில் அனுசரணையும் இளையவர்களிடத்தில் அன்பும் கொண்டு மிகப்பெரிய வழக்குகளை எல்லாம் சந்தித்து இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. ஒரு கால் முடியாதவர், ஒரு கால் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி யாராலுமே நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நுகர்வோர் கோர்ட்டுக்கு போய் 78 லட்சமோ 75 லட்சமோ ஒரு ஏழை குடும்பத்துக்கு உதவி செய்திருக்கிறாருன்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அதே மாதிரி கைலாசநாதர் கோவில் இதெல்லாம் நம்ம
கைலாசநாதர் கோவில் வழக்கு பற்றியும் இப்போ வந்து மதுரை கிளையில் வந்து நம்பர் ஆகிருக்கு. இதையெல்லாம் அமைதியாக உட்காந்து எல்லா இடத்துலையும் எந்த பதட்டமும் இல்லாமல் அழகாக பண்ணுறாங்கன்னா பெரியவர்களுடைய ஆசைகள். அவர் இப்பொழுது தலைமை உரையாற்ற வருகிறார். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் முன்னாடியே நம்ம மாவட்ட தலைவர் மற்றும் வைஜெயந்தி அம்மா எல்லோரும் வந்து உங்கள் அனைத்து பேரையும் சொல்லிட்டாங்க. நானும் திருப்பி உங்கள் பேரை சொல்லி நேரத்தை வந்து கழிக்க வைக்கல. நம்மளுக்கு அதிகபட்சம் ஒரு தலைவரோட ஒரு அறிமுகம், ஒரு இது ப்ரிலிமினரி கூட்டம். அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட ஒப்படைச்சுன்னு வச்சுங்க, தலைவர் வந்து மாபெரும் கூட்டத்தை நடத்திக்குவார். ஏன்னா நான் வந்து பொறுப்பு இதுலேருந்து நான் ஏன்னா ஒரு 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 நல்ல ஒரு தலைமையை நான் வந்து இதனால் தேடிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நம்ம அமைப்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு. 10 ஆண்டுகளுக்கு ஆகிடுச்சு. 10 ஆண்டுகளில் நம்ம ஒரு 4-5 ஆண்டுகளில் வந்து அந்த இது அறிக்கை மூலமாகவும் கோர்ட்டு கேஸு இது மாதிரி இது மூலமாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷங்களாக நிறையா பேசிக்கலாம். ஆர்ப்பாட்டம், ஏன்னா திருச்செந்தூர் கோயில் ஆர்ப்பாட்டம், இது மாதிரி தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் நம்ம பல விஷயங்களை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் இப்போ வந்து நிறையா நம்மளுக்கு செய்ய நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கே தெரியுது, தேடி வராங்க. சார் நானும் என்ன அமைப்பில் சேருங்க, என்னையும் அமைப்பில் சேர்த்துங்க நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக வராங்க. அவங்கள வந்து கட்டமைப்புக்கு நான் நிறைய விஷயங்கள் பண்ணி லாஸ்ட் டைம் ஒரு டீமை போட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 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 புதிய ஒரு இளைஞரை கொண்டு வரணும்னு பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்தேன். ஏன்னா நானும் ஒரு இளைஞன் தான். இருந்தாலும் நம்ம வந்து தேசிய நீரோட்டத்துக்கு எப்போதும் எங்களுக்கு வந்து சுபாஷ் சந்திர சொல்லி தான் ஒரு 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 மாநிலத்தில் ஒரு இடத்துல வந்து அடங்காத, நம்ம எப்போதும் தேசிய நீரோட்டத்துக்கு போவோம். அதனால் தமிழ் மாநிலங்கிறது இந்தியாவிலே முக்கியமான மாநிலம். இது ஒரு நல்ல ஒரு கையில் ஒப்படைக்கணும். அந்த ஒப்படைத்து தேடுறதுல தான் நம்ம நாகப்பட்டினம் மாவட்ட தலைவர் வந்து நாகப்பட்டினம் தலைவர் NTK கண்ணன். ஏன்னா நம்ம ஆன்மீக எது சொன்னாலும் தட்டாமல் செய்கிற வந்து மாவட்ட தலைவரில் சிறப்பான மாவட்ட தலைவர் NTK அண்ணன் தான். எது சொன்னாலும் மறுக்க மாட்டார். அடுத்த செகண்டு நம்ம கோவில் முரசு பத்திரிக்கையாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் கூட மறுக்கவே மாட்டார். மறுக்காமல் செஞ்சு எனக்கு ரொம்ப ஆன்மீக ரீதியாக வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஆன்மீக பற்றாலும் கூட அவர் வந்து கை காமிச்சு தலைவர் பேர் இது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் நான் சஸ்பென்ஸாக தான், நான் இது வரைக்கும் யார்ட்டையுமே நான் சொல்லலை, யாருக்குமே தெரியாது. சரி, ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு அறிமுகம். இது வந்து ஒரு ப்ரிலிமினரி கூட்டம் தான். அதாவது இது வந்து தலைவர் அறிவிப்பு கூட்டம் கிடையாது. தலைவர்கிட்ட ஒப்படைச்சுன்னா அப்புறம் அந்த அறிவிப்பு கூட்டம் தேசிய தலைவரை வச்சு பிரம்மாண்டமாக திருச்சிலேயோ இல்லை சென்னையிலையோ அது கண்டிப்பாக அதிகபட்சமான ஒரு 90 நாள் தான். ஏன்னா தலைவர்கிட்ட ஒரு 4-5 வருஷம் சிட்டிங் உட்காந்தேன். நம்மள்ட அதிகபட்சம் 90 நாட்களில், நல்லா கேட்டுங்க, பின்னாடி கொஞ்சம் பேசுகிறவங்க கொஞ்சம் வெளியே போய் கூட பேசலாம். ஆமாம், 90 நாள் பதவி ஏற்ற 90 நாளில் மாவட்ட மாநில அனைத்து நிர்வாகிகளும் நாம் நிர்வாகிகள் நியமித்திடலாம் என்று எனக்கு உறுதி கூறியிருக்கிறார். இது பெரிய திருப்பு முறை. ஏன்னா அவருக்கு நம்மளும் துணையாக இருக்கணும். அவர் மட்டும் செய்ய முடியாது, நம்மளும் துணையாக இருந்து அவருக்கு என்னென்ன செய்யணுமோ அது முத ராஜராஜ ஆண்ட பூமியான தஞ்சையில் அவர் நம்ம வந்து அறிமுகம் செய்கிறதுல பெருமை அடைகிறோம். ஓகே. ரெண்டாவது வந்து பொதுச் செயலாளர். அவர் வந்து பொதுச் செயலாளர் கிடையாது, ஏற்கனவே நாகை மாவட்ட தலைவராக இருந்தவர். அவருடைய வேலைப்பாடுகளை வச்சு நம்ம வந்து அவரை வந்து அடுத்து பொதுச் செயலாளர் நியமனம் செய்யலாம்னு நம்ம முடிவு எடுத்திருக்கோம். நம்ம தலைவர் வந்து அடிக்கடி கேட்டுக்கொள்றது ஒழுக்கம். ஏன்னா நான் இப்போ 2 கூட்டம் நடத்தி அவர்கிட்ட பாடுபட்டுட்டேன். ஏன்னா அவர் என் கூட இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு செகண்டும் அவர் வந்து அவரோட வேஸ்ட் பண்ணவே மாட்டார். நம்ம தேசிய தலைவர் தொடர்ந்து மாதத்துக்கு 4 கூட்டம் நடத்த சொல்கிறாரு. ஆனால் ஒரு 3 கூட்டம் நடத்தி விட்டு நீ எல்லாத்தையும் ஒழுக்கமாக நல்லா நம்ம டிசிப்ளினை கற்றுக் கொடுங்க மக்களுக்கு, அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு 3வது கூட்டத்துக்கு. ஏன்னா 3வது கூட்டம் நாகப்பட்டினம் நடக்க வேண்டியது.
அதை போஸ்ட்பான் பண்ணிட்டேன். அடுத்து வர 29 கோயம்புத்தூர் நடக்க வேண்டியது, அதையும் போஸ்ட்பான் பண்ணிட்டேன். என்ன காரணம்? டிசிப்ளினரி வேணும். ஒரு கூட்டம் ஆரம்பித்தா இங்கிட்ட அங்கே பின்னாடி இருந்து பேசுகிறது, முன்னாடி இருந்து பேசுகிறது, அது பேசுகிறவங்களோட டிஸ்டர்ப் பண்ணுறது. அதனால் தயவுசெய்து வந்து ஏன்னா புதிய தலைவருக்கு நீங்கள் அவர் நிறையா விஷயங்களை வந்து இப்பயே மண்டலங்களை பிரிச்சுட்டார். நிறைய ஒரு முக்கால்வாசி 75% ஃபைல் கொண்டு வந்துருக்காரு பாருங்க. ஃபைல் கொண்டு வந்துருக்காரு பாருங்க. நம்மள்ட்ட வேலை செய்ய முடியாது. இங்கே வேலை செய்கிறவங்க தான் இருப்பாங்க, ஒடுக்க முடியும். 2 விஷயம். ஒன்று, நம்ம தொழில் செய்கிறது வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற. ஒன்று வந்து ஆன்மீகம் எதுக்கு வந்தோம்னா நம்ம அடுத்த பிறவி நம்மளுக்கு தேவையில்லை, இந்த பிறவியே போதும் அப்படின்னு சிவத்தை அடைகிறது. அந்த சிவத்தை அடைகிறதுக்கு தான் நம்ம தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு. அதனால வந்து இந்த சிவத்தை இது வந்து ஆன்மீகத்தை சரியான வழியில் கொண்டு போகிறதுக்கு நம்மளுடைய வருங்கால அதாவது நியமனம் செய்யப்பட்டுள்ள தலைவர் வந்து கொண்டு போவார் என்று கூறிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் அதை கையாண்டிருக்காங்க. அதில் குறிப்பாக சொன்னால் மாவட்ட தலைவர் கே மகேந்திரன் அவருக்கு இக்காரணத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதை விட வந்து எங்களுக்கு நம்பர் 1 இருந்து எங்களோட பெருங்கோட்ட தலைவர் சுரேஷ் மாஸ்டர் சுரேஷ், என்னுடைய மாஸ்டர் கூட, அவரும் வந்து இதோட 75% எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு கிட்ட ஃபோன் கால் மட்டும் நம்ம இந்த ப்ரௌசிங் சென்டரில் காலிங் சென்டரில் உட்காந்துருப்போம்ல, அது மாதிரி ஆள் ஒரு 10 பேரை உட்கார வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காலிங் சென்டர் எல்லாத்துக்கும் ஃபோன் அடித்து வரவழைச்ச மாஸ்டர் சுரேஷ் அவர்களுக்கும் நம்முடைய மண்டல தலைவர் அண்ணன் காசிராஜன் அவர்களுக்கும் மற்றும் மண்டல பொதுச்செயலாளர் சக்திக்கும் அப்புறம் வந்து நம்ம சிவனடியார் சுரேஷ் அவர்களுக்கும் இன்னும் பல பேர் வந்து இருக்காங்க. அவங்க பேரை விட்டு பண்ணல இது மூலமாக நான் இந்த நேரத்தில் பாராட்ட பெருமையுடைய. 2வது, இன்னைக்கு இந்த நாளை எதுக்குமா ஃபிக்ஸ் பண்ணா, இன்னையோட ராஜராஜனோட சதய விழா. ஓகேவா? நம்ம ராஜராஜன் எப்படி நம்ம தஞ்சையிலிருந்து கடாரம் வரைக்கும் ஆண்டிருக்காரு, அதே போல இப்போ இருக்க மாநில தமிழ்நாட்டை சூப்பராக ஆளணும். தேசிய திருக்கூட்டல் மூலமா தமிழ்நாட்டை ஆன்மீகத்தை நல்வழிப்படுத்தணும்னு இந்த நாள் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றுவார் என்று உங்கள் மூலமாக அவற்றை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு கேட்டு நன்றி, வணக்கம். அண்ணன் மாஸ்டர் அவர்கள் சில கருத்துக்களை உரையாற்றுவார். வந்த மீட்டிங்லாம் தெரியாது எனக்கு. இது சாயங்காலம் சாப்பாடுலாம் போடுறாங்க, காலையிலேருந்து நின்னமே அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். இங்கே என்னென்னா மீட்டிங்காக இருக்குது, இது போல் ஹால் இருக்குது வேறு. பரவாயில்ல. இங்கு உட்கார்ந்திருக்கும் அனைவருக்கும் திருக்கோவில் கூட்டமைப்புக்காக பலவிதமான தியாகங்களையும் செய்து நாம் எங்கு போவது என்று தெரியாமல் உள்ள நிலையில் எங்கு போக வேண்டும் என்று முடிவு செய்தவர் போஸ் அவர்கள். ஒரு சிறு வயதிலேயே ஞானமானது, தேடுதலானது இது கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு மிக அவரோட திறமைங்கிறத விட ஏதோ ஒரு அனுகிரகம். அதே போல தலைவர் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, என்கிட்ட சொன்னாங்க, நான் பார்த்ததில்லை பழகினதில்லை, மிக திறமையான மனுஷன், நம்மளை பல இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக நம்மளுடைய தேசிய திருக்கோவில்களின் கூட்டமைப்பை அழைத்து செல்வார் என்று எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. நான் அவரை இன்னைக்கு தான் பார்க்குறேன். எது எப்படியோ இன்றைய தேசிய திருக்கோயில்களின் கூட்டமைப்போட கூட்டமானது சில உண்மைகளை உணர்த்துது. என்ன உண்மைகள்னா, எல்லாருமே அந்த அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதெல்லாம் வேண்டாம். அதே சமயத்தில் நம்மளுடைய மதங்களும் நம்மளுடைய கோயில்களும் நம்மளுடைய கலாச்சாரங்களும் நிச்சயமாக இதை நம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டோம். முந்தான மீட்டிங்கில் கூட ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, ஏடிஎம்கேக்காரர் வந்து ஒருத்தராட சேர்ந்தவர் கேட்டார், என்ன 2 மணி நேரமும் யார் எந்த விதமான அசைவற்ற சூழ்நிலையில் உட்காந்துருக்காங்க, அத்தனை பேர் கலோக்கியெல்லாம் நம்மளோட சேர்ந்து கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க, அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலே எனக்கு கூட ஒரு ஆச்சரியமான விஷயம், இவ்வளோ பேர் அன்னைக்கு கூடி கூட முந்தானால ஒரு சலசலப்பே இல்லை. அப்போ எல்லாருமே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க,
ஏதோ ஒன்றை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று. அந்த ஏதோ ஒன்றுங்கிறது என்ன? நிச்சயமாக நாம் மற்றவர்களிடமிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளோம். உலகம் முழுவதும் இந்துக்கள் தெல்ல தெளிவாக தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுடைய வலிமையை இழக்க செய்து அவர்கள் இல்லாமல் செய்வதற்கான காரணங்களில் இறங்கிவிட்டார்கள் என்பதை நாம் அனைவருமே புரிந்து கொண்டோம். இதன் விளைவுதான் இந்த கூட்டம். இன்னைக்கு காலையில் போனதும் ஒரு மிகச்சிறப்பான, அதாவது ஒரு மிகப்பெரிய கட்சிகளால் கூட கூட்ட முடியாது, நிச்சயமா முடியாது. ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது. ஆனால் அத்தனை பேருமே உணர்வுகளோட மேடம் முதற்கொண்டும் தன்னுடைய வயதை மறந்து நடக்க முடியாதவங்க கூட ஆசையா ஒடியாடுறாங்க. அத்தனை பேருமே இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய ஒரு நிகழ்வாக நான் கருதுறேன். எது எப்படியோ இந்த இந்து மதமும் இந்த திருக்கோயில்களும் கட்டமைக்கப்படுவதோ பாதுகாக்கப்படுவதும் அடுத்த நிலைக்கு செல்வதும் படித்த அனைவர்களுக்குமே ஒரு மகிழ்வான ஒரு எண்ண விதைப்பை உருவாக்கி உள்ளது. எல்லாருமே என்னத்துமா முடிவுக்கு வந்துட்டாங்க, இல்லை நம்மளுக்கு எல்லாமே வேணாம். இங்கே உள்ளவங்களும் நிறைய பேர் கட்சியில் இருக்காங்க. என்னை காலையில் கூப்பிட்டு 2 பேரும் மிரட்டினாங்க, நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது. இல்லைங்க, எனக்கு மன நிறைவாக இருக்குது. நம்ம எல்லாருமே இப்போ எங்கே தெரியுமா போயிட்டு இருக்கோம்? மன நிறைவை நோக்கி போய் கொண்டிருக்கோம். எங்கேருந்தோ வரோம். ஏன்? தெய்வத்தை தேடி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலேயே நம்ம ஒரு நல்ல நிகழ்வுகளையும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம இந்து மதம் செல்வதையும் நம்ம திருக்கோயில் கூட்டமைப்பு ஒரு காரண காரியமாக அமைஞ்சிருது. இதை போஸ் ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடியவர். என்கிட்ட படிக்கும் போது துடுக்கா அப்படி ஓடுவார், இங்கே ஓடுவார். தேடுதல் இருக்கும், நிறைய தேடுதல். நான் பார்க்கும்போது தேடுதல் நிறையா இருக்கும். ஆனால் இப்படி போகிறாரு, இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கொண்டு போக முடியுமா அப்படிங்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு கூட நான் போய் அடுத்து அப்பா அப்படின்னு போய் படுத்துட்டேன். அதுக்காக ஒரு மீட்டிங்கை திருப்பி ஏற்பாடு பண்ணிட்டாரு. நிச்சயமாக அவருடைய கைகளை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அவருக்கு ஊக்கப்படுத்தி அவருடைய குறிக்கோள்கள் கட்டாயமாக நிறைவேற வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் அனைத்து வகைகளும் உறுதுணையாக இருப்போம். நான் ஃபுல்லாகவே நான் தெய்வத்துக்கு நிறையா செஞ்சிட்டு இருக்கேன், அது தெரியாமல் கூட செஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அதை விட இப்போ ஒரு கடமையும் ஒரு பொறுப்பும் என்ன வந்துட்டுன்னா, போஸ் போகிற போக்கு போகட்டும், எந்த நிலவு வரைக்கும் போகிறாப்புல அது அத்தனைக்கும் நம்மளால் முடிஞ்சாப்புல ஒரு அணில் போல கூட இருப்போம்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இது ஒரு சந்தோஷமான நிகழ்வுங்க. நமக்குன்னு ஒரு அமைப்பு இல்லாமல், இந்த மதத்துக்குன்னு ஒரு அமைப்பு இல்லாமல் என்னதான் சொன்னாலும் இந்த திருக்கோயில் கூட்டமைப்புங்கிறது இந்து மதத்தை சார்ந்தது மட்டுமே. நம்ம வேணா வெளி உலகத்துக்கு நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், இந்த மதத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மதத்தின் சார்பாக தான் நம்ம அத்தனை பேருமே கூடியிருக்கோம். இந்த மதத்தை அடுத்த கட்ட வளர்ப்பதற்கும் நாம் முன் வந்துட்டோம். பொறி பறக்கிற அளவுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். நம்மளை கட்டுக்கோப்பாக அழைத்து செல்ல இது வரைக்கும் நமக்கு இல்லை. சரி, போஸ் இல்லை, இப்போ நம்ம என்ன செய்வோம்? எங்கெங்கோ நம்மளோட எண்ணங்களை சும்மா எங்கேயாச்சும் எழுதிக்கிட்டோ பேசிக்கிட்டோ பேசாமலோ அன்னப்பாடு கிரிவலத்திலையோ அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் நம்ம எல்லாத்தையும் பத்திரம் எழுதுறதும் அவங்கவுங்க தொழிலை பார்த்துக்கிட்டு ஏதோ போயிருப்போம். சத்தியமாக எனக்கு பெருமையாக இருக்குங்க. சில வருத்தங்களில் கூட நான் கோவப்பட்டேன். ஆனால் என்ன, அதை மீறி என்ன தெரியுமா எனக்கு, சரி ஏதோ ஒரு செயலை செய்கிறாப்புல, நம்மளால் அதில் ஊறு விளைக்கக்கூடாது, மிக சிறப்பாக செய்கிறாப்புல, ஃபுல்லாகவே அலைகிறாப்புல. எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். நிச்சயமாக இந்த எண்ணங்களில் சிதைவு இல்லாமல் போஸ் சென்றால் இந்த தேசிய திருக்கோயில் கூட்டமைப்புங்கிறது நீங்கள் நினைக்காத ஒரு விதத்தில், நீங்கள் நினைக்காத ஒரு வளர்ச்சியை கட்டாயமாக அடையும். மகாராஷ்டிராவில் சிவசேனாவில் 5 பேரோடு ஆரம்பிச்சது தான். ஒரு கோமாளி என்ற சொல்லக்கூடிய ஒருவரால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இவரால் என்னடா முடியும், வீக்காக இருக்கார், பாடி கண்டிஷனை வீக்கு, இவரால் எங்கே கொண்டு போக முடியும்னு. ஆனால் அத்தனையும் தாண்டி தான் வீர சிவாஜியின் வாரிசு என்று நிரூபித்தவர் பால் தாக்கரே. அவர் ஆரம்பிக்கும் போது பலவிதமான நகைப்புக்குள்ளானவர் தான். ஆனா அந்த மகாராஷ்டிரத்திய சிவாஜிக்கு அடுத்து சிங்கம் போல தன்னுடைய கட்டுக்கோப்பில் வைத்திருந்தால் மறைந்த பிறகு இன்றும் கட்டுக்கோப்பில் வைத்திருக்கின்றார். அந்த மேன்மையான நிலையை
பேர் கூட போஸ் சந்திர பெருமாள், நல்லா தான் இருக்குது. இவர் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. எதுக்கும் நம்மளாம் பார்த்து வச்சுக்குவோம். மிக சிறப்பாக செய்கிறாப்புல. நம்ம அனைவரும் அவருடன் இணைந்து அடுத்த கட்டத்துக்கு பாடுபடுவோம். இந்த கூட்டங்கிறது இன்னைக்கு வந்ததுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். இது எண்ணங்களோட ஒருங்கிணைப்பு. பணம் ஒரு 5 காசு கூட கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால், நான் ஒரு கட்சி கூட்டத்துக்கு போனால் எனக்கு இந்த அவங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 10,000 15,000 சாப்பாடுக்கே நான் செலவு பண்ணுவேன். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னை நின்றுக்கிட்டு பணம் கேட்பானுங்க. இவங்களுக்கெல்லாம் நான் டீ கூட வாங்கி தரல. நான் கிளம்பி ஓடிட்டேன் ஒரு முக்கியமான வேலையில். ஆனால் அது அத்தனை பேருமே இன்னைக்கு அண்ணன் எத்தனை மணிக்கு நான் இங்கே வரணும்னு கேட்டாங்க. போஸுக்கு செலவு வைக்கக்கூடாதுன்னு நான் வந்து வர வேணாமா, முக்கியஸ்தர் 5 பேர் மட்டும் போதுன்னு சொல்லிட்டேன். அப்போ அத்தகைய ஆவலான ஒரு நிகழ்வு, ஒரு பெரிய எழுச்சி, ஒரு மிகப்பெரிய மாறுதல், இது எல்லா அரசியல்வாதிகளும் உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நாடு 80-20 50-40 இல்லை 80-20 ரேஷியோல அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு போஸ் பராப்ல எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி போஸ் மிகப்பெரிய வெற்றி பெற இறைவன் அவரோட துணை இருக்குமாறு. நன்றி, வணக்கம். இன்னைக்கு காலையிலே நாங்கள் நினைச்சே பார்க்கல, இந்த சரஸ்வதி மகாலையும் தர்பார் ஹாலையும் அந்த ஆர்ட் கேலரியும் பார்த்தோம்னா எங்கள் பின்னாடியே அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு தம்பி சுரேஷும் சாமியப்பா அவர்களும் வர்றாங்கன்னா யாருக்காக வராங்க, நாங்கள் யார் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? அப்படி இவர் வந்திருக்கிறார் டிஆர்எஸ் திருமலை செந்தில் அவர்கள் என்று சொன்னால் அவர் சாதாரணமானவர் அல்ல. இதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறவர் திருமலை ஜுவல்லரி உரிமையாளர். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. சார், திருக்கோவில் கூட்டமைப்பிலேருந்து வந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவீங்களா? எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு முதல்ல டிமாண்ட் வச்சுட்டேன் உங்களுக்கு. திருமலை ஜுவல்லரி உரிமையாளர், திருமலை பேங்கர்ஸ், 8 இடங்கள்ல திருமலை பேங்கர்ஸ் இருக்கு. திருமலை அடகு கடை உரிமையாளர், டிஆர்எஸ் பூ வணிகம், எல்லாமே நகை பாருங்க. ஒரு கல்யாணத்துக்கு வேண்டிய கூட உங்ககிட்ட இருக்கு, நீங்க இன்னும் வர எளிதில் அணுகலாம். திருமலை அடகு கடை, டிஆர்எஸ் பூ வணிக உரிமையாளர். டெல்டாவில் 3 மாவட்டங்களுக்கு மேலே வேதாரண்யத்தில் இந்த பூவிலேயே பெரிய சிறப்பான பூ முல்லை. 5 நிலங்களில் முல்லை எப்படி வந்து சிறப்பானதோ அது மாதிரி பூக்கல்ல முல்லை. அந்த முல்லை பூவினுடைய விநியோகஸ்தரே இவர் தான். நல்லா கைத்தட்டல் கொடுக்கலாம் சொல்லும்போது. அதே மாதிரி பனை மேம்பாடு, அதையும் விடலை இவர். பனை மேம்பாட்டு அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர். பனை மேம்பாடுன்னு சொல்லும்போது கடைசி வரையிலும் பனைக்காக பேசிக்கொண்டே இருந்தவர் நபர் குமரி அனந்தன் ஐயா அவர்கள். அவர் நினைவுக்கு வருகிறார். அதற்கு அடுத்ததாக பாம் காஃபீஸ் என்னும் கருப்பட்டி காஃபி. எங்கே போனாலும் நிறுத்திடுறோம் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். கருப்பட்டி காஃபி அண்ட் டீ கடைகளை தமிழகம் முழுவதும் கிளைகள் அமைத்து நிர்வாக இயக்குனராக உள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய மாநில துணைத் தலைவராக பணியாற்றி வருகிறார். இவ்வளவு பொறுப்பையும் வச்சுக்கிட்டு இங்கேயும் நீங்க தலைவராக வந்திருக்கீங்கன்னா நீங்க சாதாரணமான ஆள் அல்ல. உங்களை தேர்ந்தெடுத்த சந்திரபோசும் சாதாரணமான ஆள் அல்ல, அப்படிப்பட்டவர். அதே மாதிரி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையிலே வழிகாட்டு குழு உறுப்பினர், தலைவராக மட்டும் இல்ல வழிகாட்டு குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். பிரியம் அறக்கட்டளை அறங்காவலர் குழு தலைவராகவும் உள்ளார். நிறைய அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். எழுதி கொடுத்துருக்காங்க அருமையாக. அதை ரொம்ப அருமையாக சிவா தான் எனக்கு அப்படி ஒரு 10 நிமிஷத்தில் எழுதி கொடுத்துட்டார். அவர் கூடவே இருக்கிறார். சிவா இருக்கிறாரா இங்கே? அவர் நாகப்பட்டினம் மாவட்டம் ஜேகே டயர் டீலராகவும் அலைன்மெண்ட்ஸ், வாட்டர் சர்வீஸ் உட்பட தொழில் நிறுவனங்களினுடைய நிர்வாக இயக்குனர். எல்லாம் ஒன்றுமே எதையும் விடலை அவர். அதற்கு அடுத்தது வேதாரண்யம் பகுதி கிராமங்களுக்கு அந்த மினி பஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த சேவையை வழங்கி வருகிறார். இதுதான் அவருடைய உரிமையாளர். மினி பஸ் சர்வீஸ்ன்னு இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்னு எத்தனை பஸ்ஸுன்னு போடலை போல இருக்கு. அப்புறமா அவர் சொல்லுவார் எத்தனை பஸ்ஸுன்னு போடலை. அதுக்கு அடுத்தது வந்து வேதை டு நாகை அந்த ரெகுலர் சர்வீஸ் வாகன சேவை உரிமையாளர். அதற்கு அடுத்தது அதுவும் ரெகுலர் சர்வீஸ். அதே மாதிரி திருமலை சிப்பண்ட் என்னும் சிறுசேமிப்பு, அந்த இதுலேயும் 3 தலைமுறைகளை கடந்து மிக சிறப்பாக நடத்துவார். சில விளம்பரங்களை பார்க்கலாம், 3 தலைமுறைகளை கடந்து அது மாதிரி அவர். அதற்கு அடுத்தது வந்து திருமலை நிறுவனங்களான அனைத்து கிளைகளில் பணிபுரியும் பணியாளர்கள். இதுதாங்க ஜுவல்லரி வச்சிருக்கிறதோ, சிப்பன்ஸ் வச்சிருக்கிறதோ, ஃபைனான்ஸ் வச்சிருக்கிறதோ, பஸ் சர்வீஸ், அதெல்லாம் பெருசு இல்லை.
ஒருத்தர் தான் எனக்கு நினப்பு வர்றார். இப்போ சமீபத்தில் மறைந்து போனார் இல்லையா டாட்டா, அவரை பற்றி படிக்கிற போது அவர் மாதிரி குடும்பங்களை வந்து தன்னுக்கிட்ட பணி செய்கிற குடும்பங்களை வந்து பாதுகாத்தவர் யாருமே இல்லாமாங்க. நான் யாருமே இல்லையா டாட்டாவுக்கு அப்புறம்னு நினைச்சேன். நம்ம இருக்கிறார், திருமலை இருக்கிறார், 47 பணியாளர்கள் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க, அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். குடும்பத்துக்கு பாதுகாப்புனா சம்பளம் வச்சு கொடுக்கறது, இது போனஸ் கொடுக்கறது இல்லை. முக்கியமாக நம்முடைய தேசிய தலைவர் ராமசாமி ஐயாவும் சந்திரபோஸ் சாரும் சொல்லுவாங்க, கல்விக்கும் மருத்துவத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த பாதுகாப்பை இவர் கொடுக்கிறார் தன்னிட்ட இருக்கிறவங்களுக்கு. சிறந்த சமூக ஆர்வலராகவும், இவ்வளோ இருந்தால் அப்புறம் ஆர்வலர்னு தனியாக சொல்லணும், ஆர்வலராகவும் சமூக சேவகராகவும் தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாடுன்னு ரொம்ப குறைச்சி சொல்கிற மாதிரி இருக்குது, நம்ம அதை மாற்றிப்போம், இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் செயல்படக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர் இவர். பல்வேறு நிறுவனங்களுக்கு சிறந்த நிர்வாக ஆலோசகராகவும் நிர்வாக தொழில் சிறக்க கட்டமைப்பை உருவாக்கி தந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி எனக்கு எழுதி கொடுத்தது இவ்வளவுதான் சிவா. இன்னும் நிறையா இருக்கு. அவரை கேட்டால் அது ஒரு 4 நாளைக்கு எழுதணுங்க, எனக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டாரு சிவா. அதானே சிவா, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். அப்படி இவரை சொல்ல சொல்ல போய்கொண்டே இருக்கும் என்பதனால் இன்றைக்கு ராஜராஜனுடைய இந்த அருமையான சதய விழாவில் எல்லாத்துக்குமே ஒரு ராசி உண்டு, ஒரு பொருத்தம் உண்டு. இந்த நவம்பர் 1 எங்கள் புதுச்சேரியினுடைய விடுதலை நாள் விழா. நாங்கள் அதையெல்லாம் விட்டு இங்கே வந்திருக்கோம்னா யாருக்காக வந்தோம்? வாராது வந்த மாமணி போல் வந்த விடுதலை நாளை விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். விடுதலை நாள் அன்னைக்கு கொடியேற்றி எல்லாம் பண்ணணும். நாங்கள் அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். இப்படி எல்லாரும் வந்திருக்கோம். நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னா இந்த தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பின் தலைவராக இப்பொழுது பொறுப்பேற்க இருக்கக்கூடிய டிஆர்எஸ் திருமலை செந்தில் சார் அவர்களுக்காகவும், தஞ்சை மாவட்ட கண்மணிகளுக்காகவும், தஞ்சை மாவட்டம் சொந்த ஊர் மாதிரி, ஏன்னா நான் இங்கே தான் ட்ரைனிங் படித்தேன், இங்கே தான் டீச்சராக ஃபஸ்ட் ஒர்க் பண்ணேன். அடுத்தது சந்திரபோஸ் சார், சுரேஷ் சார், இவங்க மாதிரி மகேந்திரன் ஐயா, ராஜா போன்றவர்களுக்காகத்தான் என்று சொல்லிக்கொண்டு முதலில் அவர் பற்றி அறிமுக உரை முடிந்திருக்கிறது. இப்பொழுது அவருக்கான அந்த ஆணையை, அலுவலக ஆணையை நம்முடைய சந்திரபோஸ் சார் அவர்கள் இப்பொழுது இங்கு வழங்குவார். அது முடிந்ததும் நாம் எல்லாரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் வீட்டு செல்லப்பிள்ளை கண்ணன் அவர்களை பற்றி நான் அறிமுகம் செய்வேன். நன்றி. உங்க செல்ல எடுங்க சார். இப்பொழுது பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பின் தமிழ்நாடு மாநில தலைவர் மரியாதைக்குரிய டிஆர்எஸ் திருமலை செந்தில் அவர்கள் ஏற்புரை வழங்க வருகிறார். நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு கரவொலியோடு அவரை வரவேற்கிறோம். தேசிய திருக்கோயில் கூட்டமைப்புடைய இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை உரையை மிக சிறப்பாக நடத்திய பேசிய ஐயா திரு சந்திரபோஸ் பெருமாள் அவர்களே, தேசியனுடைய அமைப்பு செயலாளர் அம்மா திரு வைஜெயந்திராஜன் அவர்களே, வரவேற்புரையை மிக சிறப்பாக நடத்திய மாஸ்டர் சுரேஷ் அவர்களே, பெருங்கோட்ட தலைவர் கே மகேந்திரன் மாவட்ட தலைவர் அவர்களே, கேஆர்ஜி காசிராஜன் மண்டல தலைவர் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் வருக வருக என்று முதலிலே நான் வரவேற்கின்றேன். எனக்கு சரியாக 90 டிகிரி கோணத்திலேயே தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது. நான் நிற்க கொண்ட இடத்திலிருந்து சரியாக 90 டிகிரியிலே பெரிய கோயில் இருக்கிறது. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. இடத்தை தேர்ந்தெடுத்த திருக்கோயில் கூட்டமைப்பினுடைய தேசியத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா திரு சந்திரபோஸ் பெருமாள் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வயது
45. நீங்கள் எனக்கு இந்த கொடுத்திருக்கிற பதவி என்பது மிகப்பெரிய முள்கிரீடம் உள்ள ஒரு பதவி. என்னை பற்றியான உரைகளை அம்மா நிறைய சொன்னாங்க. நான் சிறு வயதிலேயே இரண்டொரு வார்த்தையை சொல்லிக் கொள்கிறேன். நான் சிறு வயதிலேயே 3ஆவதிலிருந்து ஹாஸ்டலில் படித்தவன். 3லிருந்து 5 வரை காரைக்குடியில் படித்தேன். 6ஆவதிலிருந்து முடிக்கு வரை சென்னையிலே நான் படித்தேன். நான் படித்திருக்கிற படிப்பு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். என்னுடைய மனைவியும் இன்ஜினியரிங் தான். 4வது தலைமுறையாக இந்த தொழிலிலே நான் இருக்கின்றேன். 4வது தலைமுறை. ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு தொழில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் உங்களோடு சுற்றி இருக்கக்கூடிய 1 லட்சம் உயிரினங்களுக்கும் நீங்கள் கொஞ்சமாவது அதுகள் பசி தீர்வதற்கு ஏதாச்சும் கொடுத்திருந்தால் நீங்களும் சேர்ந்து வாழலாம். இதற்கான பெருமையை நான் எடுத்துக்கொள்ள முடியாது. இறந்து போன என் தாய், தந்தை, என்னுடைய 3 தலைமுறை உள்ளவர்கள் தான் அந்த பெருமை. நான் சக்கை தான். இதற்கு மேல் நான் ஏதாவது செய்தால் எனக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கட்டும். நாற்பத்தைந்து வயதிலே இதற்கு வர முடியுமா அப்படி என்பதை விட மிகப்பெரிய அழுத்தத்துக்கு உள்ளானேன் இந்த பொறுப்பிற்கு வருவதற்கு. முக்கியமான காரணம் NTK கண்ணன் அவர்கள். அடுத்ததாக சந்திரபோஸ் சாரோடு 20 நிமிடம் மட்டும்தான் நான் பேசினேன். நான் வளர்ந்து தொழிலிலே முன்னேறிய பிறகு நான் வாழ்ந்து கொண்டிருந்தது ஐயா திரு வெள்ளையன் அவர்களோடு. வெள்ளையன் அவருடைய தத்து பிள்ளை என்று சொன்னால் நான் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள், செயலாளர், பொருளாளர்கள் மற்றும் ஏறக்குறைய 15 மாநாடுகளை நடத்திய ஒரு பெருமை தலைவரோடு சேர்ந்து இருந்தது எனக்கு உண்டு. கடைசியாக மாநாடு சென்னையில் நடந்தது. ஏறக்குறைய 70 லட்சம் ரூபாய் செலவு செய்து 25,000 பேரை வைத்து நடத்தினோம். அதுக்கான வரவேற்பு குழுவிலே நான் தான் இருந்தேன். மிக தெளிவாக அதை நடத்தி முடித்தோம். நான் ஓய்வெடுக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் எந்த ஒரு கடைக்கும் நான் செல்வதே கிடையாது. நான் அம்மையார் சொன்னது போல நான் எந்த ஒரு கடைக்கும் செல்வதே கிடையாது. எனக்கு ஏன் செல்வது கிடையாது என்று சொன்னால், கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. விவேகானந்தரை பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள். இன்று விவேகானந்தருடைய ஆசிரமங்கள் அமெரிக்கா முதல் அனைத்து இடங்களிலுமே இருக்கின்றன. விவேகானந்தர் பிறந்த அந்த 12ஆம் தேதி தான் நானும் பிறந்தேன். ஆதலால் என்னவோ விவேகானந்தரோடு எனக்கு மிகப்பெரிய ஒரு பற்று உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சரை அவர் சந்தித்த பொழுது தெய்வம் என்று ஒன்று உண்டா என்று கேட்கிறார். ஒரு முறை அல்ல, பல முறை கேட்கிறார். அவர் வலது காலினுடைய கட்டை விரலை எடுத்து அவர் நெற்றியிலே வைத்த போது விவேகானந்தர் சுருண்டு விழுந்து விடுகிறார். அதோடு ஓடி விடுகிறார் வீட்டிற்கு. இவர் மிகப்பெரிய மாய மந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறார், இவர் நல்லவர் அல்ல என்று சொல்லி விடுகிறார். பிறகு அவர்களை தேற்றி ஒரு நாள், எனக்கு பிறகு நீதான் இருக்க வேண்டும் என்று கூப்பிட்டு சொல்லுகிறார். அப்பொழுது பரம ஏழையாக இருந்தவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்படித்தான் என்னையும் பிடித்து வந்து இந்த கூட்டத்திலே நிறுத்தி, நான் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் 60 அல்ல 45லே உழைத்து முடித்து விட்டேன். இதற்கு மேல் போதும் என்று வந்துவிட்டது. எனக்கு 2 பிள்ளைகள். என்னுடைய ஒரு பொண்ணு சாஸ்தாவிலே லா படிச்சு கொண்டிருக்கிறார். பையன் 10th படிச்சிட்டு இருக்காரு. நான் 40 வயதிலே யோசிச்சேன் ஓய்வெடுக்க வேண்டும் என்று. போதும் என்பது என்னுடைய மன நிறைவான ஒரு விஷயம். ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றால் ஏறக்குறைய நிறைய நேரங்களை செலவிட வேண்டும். அப்படிப்பட்ட நேரங்களை நாம் செலவிடுவதற்கு நமக்கான காலங்கள் சரியாக இருக்கிறதா என்பது மட்டும் எனக்கு நிறைய ஐயமாகவே நான் இருந்தது.
இங்க வரும்போது கூட மெதுவாக ஏதாச்சும் சொல்லி தப்பித்து விடலாம் என்று கூட சத்தியமாக நினைத்தேன். ஏனென்று சொன்னால், இப்பொழுது கூட நான் ஐயா திரு சந்திரபோஸ் அவரிடம் கேட்பது, இந்த பதவி எனக்கு எத்தனை வருடம்? ஒரு வருடம் இருந்தால் கூட போதுமானதாக நான் நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால், ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது என்பது மிக மிக எளிது. அந்த கட்டமைப்பை நடத்துவது என்பதுதான் மிக மிக கஷ்டமான ஒரு விஷயம். 4வது தலைமுறை நாங்கள் தொழில் செய்கிறோம் என்று சொன்னால், நான் அந்த கட்டமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன். என் கடையில இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே ஒரு ஓனராக தான் வைத்திருக்கிறேன். நான் போய் கஸ்டமர் சீட்ல உட்காந்துக்குவேன். அந்த அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த வாரம் குறைக்க மாட்டாங்க இதை மீன். அம்மா கேட்ட மாதிரி எனக்கு அப்படிதாங்க. எந்த இடங்களிலுமே என்னுடைய முகத்தை பிராண்டாக நான் வைத்ததே கிடையாது. எந்த கடையிலையுமே ஏறக்குறைய 23,000 கஸ்டமர் வச்சிருக்கோம். எந்த இடத்துலையுமே நான் வந்துட்டு என்னுடைய முகம் பிராண்டே அல்ல. இப்படித்தான் ஐயா திரு விவேகானந்தர் சொன்னது போல நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். சிக்காகோ சென்று அவர் பேசிய பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்து மதத்தை வளர்ப்பதற்காக அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தொண்டுகளில் இன்று தஞ்சாவூரில் கூட இந்த விவேகானந்த ஆசிரமம் இருக்கிறது. ஐயா அவருடைய பெயர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அவர் வேதாரண்யம் வந்தபோது அவரிடம் ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்தேன். இப்படி உட்கார்ந்திருக்கும் பொழுது மேலே 3 ஃபேன் ஓடவில்லை. சொன்னேன், உடனடியாக அந்த ஃபேனை இங்கே கொண்டு வரும் என்று சொல்லி ஃபேனை மாட்டேன் ராமகிருஷ்ண மடத்தில் நான் மாற்றிய பிறகு அவரிடம் ஒரு கோரிக்கை வைத்தேன். ஐயா, இங்க இருக்க மடத்திலே பாத்திரங்கள் எல்லாம் இல்லை, என்ன செய்வது என்று சொன்னேன். 4.5 லட்சம் ரூபாய்க்கு 20 நாள்ல பாத்திரத்தை வாங்கி கொடுத்துட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், திருமலை செந்தில் போல ஒருவர் ஊரில் இருப்பதனால தான் அந்த பாத்திரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வாங்கி மாட்டினது 2 ஃபேனு தான். மிஞ்சி போனா ஒரு 4,000 ரூபாய் வரப்போகுது, அவ்வளவுதான். திருக்கோயில் கூட்டமைப்பு NTK கண்ணன் அவர்கள் தான் நாகை மாவட்டத்திலே எப்பொழுது பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்பார். அவர் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்துட்டே இருப்பார். ஆனா நாங்க தமிழ்நாடு வணிக சங்க பிரிவில் அவர் கொடுத்த மாவட்ட செயலர் பதவி தூங்கிட்டே இருக்கு. அப்பப்ப நான் அவரை எழுப்புவேன், அண்ணா என்னண்ணே கொஞ்சம் பார்த்து கவனிங்கண்ணா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கண்ணா அப்படின்ட்டு. போன வருடம் நினைக்கிறேன், போன வருடம் நானும் ஒய்ஃபும் மனைவி என்ன செஞ்சோம்னா, திருவண்ணாமலை போவோம், கிரிவலம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சு. பாருங்க, கிரிவலம்னா ஒரு தடவை போகலாம், 2 தடவை போகலாம். நான் சொன்னேன், ஒரு தடவை போயிட்டு சொன்னா 12 மாசம் போவான்னு சொன்னேன். 12 மாசமும் போனோம். ஒரு முறை ஏறக்குறைய ஒரு 8 மாதத்திற்கு பிறகு ஒரு மலையிலே ஒரு 8 வினாடிகள் மட்டுமே தெரிந்த சித்தரை பார்த்தோம். 8 வினாடிகள் மறைந்து விட்டார். இந்தா என்று சொல்வதற்குள் மறைந்து விட்டார். இன்றும் புல்லரிக்கிறது. மகாபாரதத்திலே சொல்வது போல நாமெல்லாம் பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் பாத்திரங்களே அல்ல. நம்மோடு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் தான் பாத்திரங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களே கர்ணனாகவும், சில நேரங்களில் நாம் துரியோதனனாகவும், சில நேரத்திலே நாம் சகுனியாகவும், பல நேரங்களில் தர்மராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாத்திரங்கள் தான் நாம் தான் கோவில். ஆனாலும் கோவிலை நாம் கட்டமைக்க வேண்டிய விஷயத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இருக்கிற கோவில்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழல் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே. பிரிட்டிஷ் காலத்தில் கூட இல்லாத ஒரு மிகப்பெரிய இடைஞ்சல்கள் இப்பொழுது இருக்க கோயில்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. பக்தி என்பதை விட பயபக்திகள் அதிகமாகி போய் சிறிய சிறிய கோயில்கள் வந்ததற்கு பிறகு அந்த கோவில்களுக்கான ஐயர்கள் இப்போது கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு 3 விஷயத்த நாம் கையில் எடுத்து பண்ணா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவான 3 கட்டமைப்பை நான் உருவாக்கி கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு நாள்ல முடிச்சிட்டேங்க அந்த வேலையை. என்னால அவ்வளவுதான் முடியும். ஒரு நாளே முடிச்சிட்டேன். அவர்கிட்டையும் அனுப்பிச்சு விட்டேன், கண்ணன்ட்டையும், இந்த பாருங்க இதாங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது சரியா தப்பா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. வேற ஏதோ அதுல குறைகள் இருந்தா கூட நம்ம மாத்தி அமைச்சுக்கலாம்.
என்கிட்ட அண்ணன் திரு சந்திரபோஸ் சார் அவர்கள் வந்துட்டு இது மாதிரி என்னென்னலாம் இந்த போஸ்டிங் விஷயங்கள்லாம் போடுறது, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நான் கேட்டப்ப கீழ்கண்ட நிறைய போஸ்டிங்ஸ் என்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு யார் யாருக்கெல்லாம் எத்தனை பதவிகள் இருக்கு, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு 26 பதவிகளை போட்டு ஒரு 235 பதவிகளை போட்டு கொடுத்துருந்தாங்க. கொடுத்ததற்கு பிறகு நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே, இது வந்துட்டு எப்பயுமே இந்த ஊப்ஸ் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்க சாஃப்ட்வேர், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தாங்க, சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாடியூலா பிரிக்கணும்பாங்க ஒரு சில விஷயத்த. எப்படின்னா, ஒரு பிரச்சனைய எப்பயுமே சின்ன சின்ன மாடியூலா நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா அப்புறம் அந்த பிரச்சனை ரொம்பவே ஈஸி. யானையை கூட நம்ம சாப்பிடலாம். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காது, எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்றேன். டெய்லி 150 கிராம் வீதம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு வருடம் 2 வருஷத்துல சாப்பிட்டு முடிச்சிடலாம் யானையை. மொத்த யானையை சாப்பிட்றதான் சிரமம். ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்றேன். அதே போல இந்த திருக்கோயில் கூட்டமைப்பு ஐயா சொன்னாங்க, ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். அவர்களோடு மாநில தலைவராக மிகப்பெரிய வயதில் உள்ளவர்களாம் இருந்திருப்பார்கள். ஆனால் கட்டமைப்பை உருவாக்குவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் வழி நெறிமுறைகளையும் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு இதை எப்படி நாம் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் நான் மிக தெளிவாக அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்கான மிகப்பெரிய ஒரு முன்னோட்டத்தை நான் இந்த இடத்திலே நான் பதிவேற்றத்திற்கு பிறகு நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். அம்மா சொன்ன மாதிரி சாரு அதெல்லாம் எல்லாம் சொல்ல வேண்டாங்க, பேரை சொன்னாலே போதுமானது. ஏன்னா அந்த இருக்க ஒருத்தரை விட எல்லாரோட நான் வயசு கம்மி தான். இந்த போட்டிருக்க அந்த பதவிகளை 3ஆ பிரிச்சாச்சுங்க. Zone 1, Zone 2, Zone 3ன்னு 3 ஜோனா பிரிச்சிருக்கோம். எப்படி பிரிச்சிருக்கோம்னு சொன்னா, தமிழ்நாட்டை 3ஆ பிரிச்சு சென்னையில இருக்க ஒரு Zone 1 ஆகும், இல்லைன்னா தஞ்சாவூர் Zone 1 ஆகும். ஏன்னா தஞ்சாவூர்ல எல்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே அதிகமான கோயில்கள் உள்ள ஏரியா வந்து தஞ்சாவூர் தான். ஆனால் தஞ்சாவூர் தான் Zone 1 கொடுத்துடலாம், அது தப்பே கிடையாது. இங்க பாதுகாக்க வேண்டியது ஸ்ரீவில்லிபுத்தூர் இதே கிடையாது, அங்க ஒரு கோயில் தான் இருக்கு, அது சாப்பிடலாம் முடியாது, அங்க போய் இங்கேதான் சாப்பிடலாம். வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 32,000 ஏக்கர் நிலங்கள் இருக்கு. இது எங்க போய் நிக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. யாரோட அபகரிப்புல அது போய் நிக்குதுன்னு கூட யாருக்குமே தெரியாது. கோயிலுடைய பணங்கள் எல்லாம் திருப்பி மறுபடியும் கோயிலுக்கு வருதா என்பது கூட இங்க கிடையாது. கோயிலோட பணங்கள் எல்லாமே பின்பக்கம் வழியாக சேர வேண்டியவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. அரசியலுக்கு அப்பாற்பட்டு யார் யார் வருகிறார்களோ யார் யார் போகிறார்களோ அவருக்கெல்லாம் சென்று கொண்டே இருக்கின்றன. இந்த பிரச்சனை இந்தியாவில பிற இடங்கள்ல கிடையாதுங்க, தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த பிரச்சனை. காரைக்கால் எனக்கு எப்படின்னு தெரியல, என் அம்மாவுக்கு தான் தெரியும் காரைக்கால் எப்படின்னு தெரியல. மேபி எப்பயுமே பாண்டிச்சேரியும் தமிழ்நாடும் ஒன்றுக்கு ஒன்று ஏதாச்சும் சேர்த்தா செஞ்சுக்குவாங்க. ஒரு உண்டியல்ல போடுற காசு கூட திருப்பி அந்த கோயிலுக்கு செய்யணுங்கிற எண்ணங்கள்லாம் இங்கே கிடையாது. மறுபடியும் அந்த காசுகள் சுரண்டப்பட்டு பல்வேறு நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் எந்த வகையிலையுமே அந்த கட்டமைப்புகள் மறுபடியும் இங்கே உருவாக்கப்படுவதில்லை. அதற்கான இங்கே விஷயங்கள் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இந்த இந்து மதம் மட்டும் பார்த்தீங்கன்னா நேச்சுரலா உருவான ஒரு மதம். ஓம் நேச்சுரலா உருவான ஒரு விஷயம். இந்த உலகம் சுற்றும் போது ஓம் என்ற மந்திரத்தை, பிரணவ மந்திரத்தை சொல்லிதான் இந்த ஓம் சுற்றும். பிற முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்டியன்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. பிற பண்டைய காலங்கள்ல பட்டிமன்றத்துல பேசியிருக்க அம்மாவுக்கு தெரியும், பெண்கள் பெயர்கள் எல்லாம் ஆண்கள் பெயர்கள் எல்லாம் இன் விகுதியிலையும் பெண்கள் பெயர்கள் எல்லாம் ஈ விகுதியிலையுமே முடிந்தன. காத்தாயி, மாரியம்மாயி இப்படிதான் முடிஞ்சு. முருகன் இது மாதிரிதான், சிவன் இப்படிதான் முடிஞ்சு. பிற்காலங்கள்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் மாற்றி மாற்றி இங்கிலீஷ் உடைய பெயர்களோடு ஒன்றி நம்முடைய பெயர்கள் மாற்றப்பட்டுருச்சு. நம்ம செகண்ட் லாங்குவேஜ் வந்துட்டு இப்போ ஹிந்தியாலாம் யாரும் இல்லை, இங்கிலீஷாக தான் நம்ம வச்சு ஓட்டிட்டு இருக்கிறதுனால இப்படி நம்முடைய ஏறக்குறைய 123 நாட்டுக்குள்ள தமிழகம் வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. 123 நாடு, தமிழன் ஆளக்கூடிய நாடு 123 நாடு. பப்புவா நியூ கினியான்னு ஒரு நாடு இருக்கு. எங்க இருக்கு தெரியுமா? லத்தீன் அமெரிக்கால கீழே இருக்கு. பார்த்தா மோடி காலு கீழே படுத்துறாங்க. யாரான எழுப்பி காட்டா நான் தாங்க அந்த நாட்டோட கவர்னருங்கிறான். இப்படி இருக்கு சூழ்நிலை. மிக வேகமாக வளர்ந்திருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பை இன்னும் வேகமாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக, ஒரு கட்டமைப்பை மிக வேகமாக கொண்டு வரும் என்பதற்காக தேசிய தலைவரும் தேசியத்தினுடைய பொதுச் செயலாளரும் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க குறுகிய காலத்தில் நாம் எவ்வளவு வேகத்திலே, ஏனென்று சொன்னால் ஏப்ரல் மாதத்தில் எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க. எனக்கு கிடைச்ச தகவல் மார்ச்ல அறிவிச்சு ஏப்ரல் 1st வீக்ல எலெக்ஷன் வந்துருது. ஸோ நம்ம அங்கே ஒரு பின்னடைவு ஒன்று கிடைக்கும். நமக்கு 30 நாள் வீட்டில் வந்து வேலை செய்ய கூட ஆள் கிடைக்காது. ஏன்னு தெரியும், எல்லாம் பிடிச்சி போடுவாங்க அரசியல்வாதிகள். வாங்க வாங்க மண்டைக்கு 500 ரூபா வாங்க, அவங்க பிடிச்சி போடுவாங்க. கோயில்கள்லாம் வெறிச்சோடி கிடக்கும். அந்த நேரத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதற்கு முன்பு Zone 1 சொல்லக்கூடிய
தம்பி கண்ணன் அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்கிறாரு. அதில் வந்துட்டு நான் தான் சொல்லி ஆகணும். அது அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்ஸ் நான் ஏற்புரை ஏற்றுச்சேன்னு சொன்னால் அவர் யார் பொதுச் செயலாளருங்கிறத நான் தான் சொல்லி ஆகணும். அம்மா சொல்ல முடியாது. அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லிக்கிறேன். வருத்தப்பட வேண்டாம். ஆனால் அவங்க சொன்னாங்க அடுத்து சொல்லணும்னா அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்ஸ் நான் பதவி ஏற்பதற்கு முன்பு என்றால் சொல்லலாம். திரு கண்ணன் அவர்கள் அடுத்த ஜூன் 1 பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறார். இவர் வந்து எங்க ஊர் காரங்கத்துக்காடி சத்தியமா போடலைங்க. அதுக்காக அவர் போடவே இல்லை. இவர்கிட்ட இருக்க பொறுப்புல இந்த தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு மட்டும் தான் ஓடிட்டு இருக்காரு. இந்த வண்டி அதுக்கு மட்டும் தான் ஓடுது. சரி, ஓடுற வண்டியில தானங்க, ஓடுற குதிரைலாம் பணம் கட்ட முடியும். ஒரு தலைவரோட வேலை என்ன? ஓடுற குதிரையில தான் பணம் கட்டுவார். சும்மா ஓடாத நொண்டி குதிரையில கட்டி அதை வட்ட படுத்துக்கிட்டுன்னு வச்சுங்க, தட்டிலாம் எழுப்ப முடியாது. ஸோ ஓடுற குதிரை 14 மாவட்டங்களே அவர் பார்ப்பாருங்க. ஏறக்குறைய 14 மாவட்டம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜோன் 1ல இருக்கக்கூடிய 14 மாவட்டங்களை வந்துட்டு பார்ப்பாரு. 14 பதவிகள். மாநிலத்தினுடைய செயலாளர் 3 பதவி, மாநில துணைத் தலைவர் 2 பதவி, மாநில செய்தி தொடர்பாளர் 2 பதவி, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் 50 நபர்கள், மாவட்டத்திற்கு 4 பேர் வீதம் போட்டாகணும். மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர்கள் 3 பேர், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர்கள் 3 பேர், மாநில மகளிரணி செயலாளர் 3 பேர், மாநில மகளிரணி துணைத் தலைவர் 3 பேர், மாநில மகளிரணி இணைச் செயலாளர் 3 நபர்கள், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் 3 நபர்கள், மாநில இளைஞரணி 3 நபர்கள், மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் 3 நபர், மாநில ஊடக பிரிவு செயலாளர் 3 நபர், மாநில உழவார பணிக்குழு பிரிவு செயலாளர் 3 நபர். இந்த பதவிகள் எல்லாமே அவர் என்கிட்ட கொடுப்பார், யாருக்கு போடுறதுன்னு சொல்லி. நான் போடுறது கிடையாது. ஒவ்வொரு மாவட்ட தலைவர், பெருங்கோட்ட தலைவர் சுரேஷ் நந்தன், இவர்களெல்லாம் ஒன்றிணைத்து உட்காந்து அமைப்பு செயலாளர் ஒருத்தர் இருக்காரு. இந்த அமைப்பு செயலாளரை உட்கார வச்சு இந்த பதவியில் இவர் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படின்ட்டு தேசிய பொதுச்செயலாளர்கிட்ட கேட்டு ஒன்றிணைந்து அந்த முடிவுகள் எடுக்கப்படும். தலைவர் அப்படிங்கிறதுனால நம்மளாம் முடிவு எடுக்க முடியாதுங்க. தலைவருங்கிறது ஒரு டம்மி பீஸ். என்னை வச்சுட்டு தான் சுற்றியெல்லாம் நடக்கும். நான் தான் முதல்ல எப்பேர் என் மாதிரிலாம் விழுவோம். அதனால முதல்ல அதுக்கு நான் ரெடி ஆகிக்கணும். அவங்க எது செஞ்சாலும் நான் தான் பொறுப்பு. ஏன்னா சந்திரபாபு சார் வந்து எடுக்கிறாரா எடுக்கிறான்னு தெரியாது. எடுத்துடலாம்ல சார், அந்த நம்பிக்கை இருக்கு. இப்படிதாங்க 3 ஜோனா பிரிச்சிருக்கோம். முன்னாடி யானை கதை சொன்னேன் இல்லையா, அந்த யானை கதை மாதிரி முதல் ஜோன் 1 எப்பக்குள்ள பொதுச்செயலாளர் ஐயா முடிக்கலாம். சரி பாருங்க, இப்பயே வலுவுற மாதிரி இருக்கு. நான் என்ன செய்யறது, கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கு. தலைவர் சொன்ன டேட்லயா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எல்லா பேரையும் நம்மளே சொல்லலாம். ஆனால் நானே முடிவு எடுக்க முடியாது. இப்போ கோயம்புத்தூர்ல லிங்கன்னு கூப்பிட்டு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அரக்கோணத்துல தேவராஜன் ஒருத்தருக்காரு, நான் சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். சொல்றேன், எல்லா மாவட்டங்கள்லையும் 25, 23 ஆண்டுகளா நான் பழகின ஆட்கள் அங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஆளை சொல்லுங்கன்னா சரியான ஆளா இருக்கணும், NT கண்ணன் மாதிரி நல்லா பணம் உள்ள ஆளா இருக்கணும்னு சொன்னேன்னு வச்சுங்க, உடனே பிடிச்சி போட்டுருவாங்க. சரிங்க, நான் அமைப்பு நடத்துறதுக்கு என்னங்க வழி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் தனியாக ஒரு தலைவர் என்பவர் முடிவு எடுப்பது என்பது இந்த அமைப்புக்கு நல்லதல்ல என்ற ஒரு காரணத்தால் அதற்கான நேரத்தை நாம் எடுத்துக்கொண்டு மிக வேகமாக செல்வதை விட ஆமை போல் மெதுவாக சென்றாலும் மிக சிறப்பாக எடுத்தோம் கவுத்தோம் என்று போகாமல் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய தலைமையேற்றிருக்கக்கூடிய என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக நான் அதை சொல்லுகிறேன். இதற்கு முன்பு நீங்க என்ன ஸ்லோகன் வச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. கூட்டமைப்புக்கு எதை பண்ண போறீங்கன்னு தெரியாது, எதை இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. நான் எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணலாம் இல்லை. ஜஸ்ட் வர்றேன் பிளாங்கா. LKGல ஒரு பிள்ளைய சேர்த்துட்டீங்கன்னா என்ன செய்யும், போய் ஒரு புக்கை தூக்கிட்டு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு, நான் அழுவாம பேசிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் விஷயம். எனக்குள்ள வந்துட்டு ஒரு 2-3 விஷயங்களை நான் அப்படியே எழுதிட்டு இருந்தேன். சிவாட்ட சொல்லி எழுதுங்க சிவான்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் பாதியில. அவர் உட்காந்து எழுதிட்டு என்னன்னு கேட்டாரு. சரிண்ணா இதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல வந்துட்டு ஒரு 5 விஷயத்த மட்டும் எடுத்து பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து பண்ண வேண்டாம். ஒரு 5 விஷயம் இல்லை ஐயா தேசிய தலைவர் 5 விஷயம். நான் ஒரு 10 விஷயத்த சொல்றேன், ஒரு 20 விஷயத்த சொல்றேன். இப்ப அண்ணன் திரு மகேந்திரன் அண்ணன் மாவட்ட தலைவர், மகேந்திரன் அண்ணன் மாதிரி உள்ளவங்க இதெல்லாம் எடுத்து செய்யலாங்க அப்படின்னு சொல்லணும். அனைத்து மாவட்டங்களுக்கும்
மாவட்ட வாரியாக செய்தியாளர்களை கோவில் முரசு பத்திரிகைக்கு நியமிப்பது. சரியா இருக்குமா சுரேஷ் சார்? தட்டுறதை பார்த்து கரெக்டாக நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு தரையும் நம்ம 500 ரூபாய் பணம் கொடுத்து அவனை கூப்பிட முடியாங்க, அது சரியாகவும் இருக்காது. அதனால நமக்கான ஆட்கள் அந்தந்த மாவட்டங்களில என்ன நடக்குது என்பதற்கு நம்ம கோவில் முரசு பத்திரிகையில வந்துட்டு விளம்பரம் கொடுத்துறோம். தெரிந்த ஆட்கள் இந்தந்த மாவட்டத்துக்கு உங்க சொந்த பந்தம் யார் இருந்தாலும் சொல்லணும். அப்பதான் அங்க இருக்க விஷயத்த நான் அந்த பேப்பர் போறப்ப கொடுத்துட்டு போயிடுறேன். போஸ் சார் எழுத வேண்டியில்லை, நான் போறப்ப மொத்த பேப்பர் உங்கள்கிட்ட தான் சார் இருக்கும், நீங்க தானே முடிவு எடுக்கணும். அடுத்ததாக தேசிய தலைவர் இங்கே வரும்பொழுது தேசிய தலைவர் வாயிலாக இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வைக்கிறோம். 1000 நாட்களிலே 1000 கோவிலுக்கான உழவார பணியை தொடங்குவது ஒரு ஹைலைட் இருக்கணும். தேசிய தலைவர் வர்றாருன்னா எல்லாத்தையும் பேசிட்டு போக முடியாது. வேதாரண்யத்துல இருந்து ஆரம்பிப்போம். ஏறக்குறைய 2000 கோயில்கள் இருக்குது. இங்கேருந்து நேரா மொத்த கோயில்ல 80% கோயில் தமிழ்நாட்டுல இருக்கு. இது 30% பேர் தான் நார்த்ல இருக்கு. இன்னும் சொல்ல மறந்துட்டேன், நான் டெல்லியில ஒரு 8 வருஷம் இருந்தேன், உத்தரப்பிரதேசில் இருந்தேன், காசியாபாத்ல இருந்தேன், சண்டிகர்ல இருந்தேன். அங்க இருக்க மெடிக்கல் காலேஜோடைய ஃபார்மசி ஃபுல்லா நான் தான் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். அன்னூர்பூர், ஹாப்பூர் இதெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்க இருந்ததுனால சொல்றேன். ஒரு வெண்பரி பேராமெடிக்கல் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு சண்டிகர்ல சோழன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. அதுல நானும் என்னோட ககன்தீப் சர்மான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தர். நான் கூட நினைச்சேன் இவ்வளவு வேகமா போறமே, ஒரு நாள் விவேகானந்த மாதிரி மண்டை போடுமோன்னு நினைச்சேன். முடிஞ்சிட்டு போயிருக்கு வேலை, கடவுள் கொடுத்த லெவல் அவ்வளவுதான்ட்டு நம்ம ரெஸ்ட்டுக்கு போயிடுவோம்னு நினைச்சேன். அப்படி இருந்தாலும் என்டிக்கு விடுற மாதிரி இல்லை. இப்போ மண்டை போறதுக்கு முன்னாடி அதை முடிச்சு கொடுத்துட்டு போயான்னு என்ன கூட்டு வந்திருக்காரு. அதனால நல்ல இன்னும் என்னை விட இங்க இருக்கக்கூடிய நபர்களிலே தகுதி பெற்றவர்கள் எத்தனையோ நபர்கள் இங்கே இருப்பார்கள். நான் முன்னாடியே இந்த படங்களை பார்த்ததனால் நான் தலைமை என்று சொல்லுகிறார்கள். அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் மிக சிறப்பாக நடத்துவதற்கு என்னால் முடிந்த விஷயத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன். இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் மற்றும் தேசிய தலைவர் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பை பொறுத்து என் வண்டி ஓடும் என்பதையும் இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லுகிறேன். 108 திவ்ய தேசங்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறையாகவோ அல்லது 2 முறைக்கு ஒரு முறையாகவோ 108 திவ்ய தேசங்களுக்கு ஒரு பஸ்ஸை நாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து சுத்தி பார்த்து வச்சிருவோம் மக்கள்கிட்ட. சும்மா கூட்டா மட்டும் அவங்க வரமாட்டாங்க. வாழ்க்கையிலே மிக மிக நல்ல விஷயம் என்னன்னா, பணத்தை வச்சுட்டு 4 பேருக்கு உதவுறதெல்லாம் கிடையாதுங்க. கர்ணன் சாவ கிடக்கிறாரு, கிடக்கும் பொழுது அப்பொழுது கிருஷ்ணர் கேட்கிறாரு, என்னங்க ஐயா இது மாதிரி உயிர் போக மாட்டேங்குது, என்ன உயிர் போயிடும், நீ யாருக்கும் இது வரைக்கும் உணவு போட்டதே இல்லையா அப்படிங்கிறார். யாருக்கும் போட்டதே இல்லை அப்படின்றாரு. சரி, உணவு போட்டதுக்கு போடுற இடத்த நீ சுட்டினாலும் காமிச்சேன் எங்கேயாச்சும் அப்படின்றாரு. ஆமா காமிச்சேன், தெரியுதே அர்ஜுனன் வீடு, கையை நீட்டி காமிச்சேன், அங்கதான் உணவு போடுறாங்க போங்கன்னு ஒரு பாட்டியம்மா கேட்டுச்சின்னு சொன்னாங்க. அப்பனா அந்த விரலை எடுத்து நீ சூப்பிக்கோ, உயிர் போயிடும்னாரு. ஸோ எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்னா இந்த உணவு விஷயத்த நம்ம தெளிவா கொண்டு போகணும். 108 திவ்ய தேசங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணி நம்ம போக வேண்டியதில்லை, மகேந்திரன் அந்த மாதிரி மாவட்டத்தில் கூப்பிட்டு சிறப்பாக கூட்டு வந்தீங்கன்னா எப்படி கர்ணனுக்கு விரலை சூப்புற கதையா 4 இடங்களை கூட்டு வந்து மக்களை கொண்டாந்து வீட்டில் விட்டா கூட சந்தோஷமா இருக்கும். இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ வேதாரண்யத்துல வந்து ஒரு பெரிய ஏரிக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு நந்தீஸ்வரர் இருக்கு. அந்த நந்தீஸ்வரருக்கு வந்து போறதுக்கு வழியெல்லாம் கிடையாது. பிரதோஷத்துக்கு என்ன செய்யணும்ட்டாங்க. என் வாழ்க்கையில முதல் முறையா பிரதோஷத்துக்கு செய்யப்படுறது அப்பதான். அப்ப நான் இருந்த தெருவில் இருக்க லேடிஸ் எல்லாம் பிடிச்சி சின்னோண்டு போட்டு உருண்டினா கீழே போயிடலாம், எப்படியாச்சும் இதை ஏற்றி கொண்டு போயிடுன்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் கனத்த உடம்பு மெதுவா ஒவ்வொருத்தரா ஏற்றி ஒரு 35-40 பேரை கொண்டு போய் கோயில் கூட்டு போயிட்டேன். நடுவில் இருக்க வண்ணாருடைய நடுவில் இருக்க மாதிரி கொண்டு போயிட்டேன். என்டிக்கே வந்திருந்தாரு. அவட ஏதாச்சும் போயிட்டு நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயம் செய்வதிலையும் ஒரு பின்னாடி ஒரு விளைவு ஒண்ணு கிடைக்குதுங்கிறத அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா நியூட்டன் ஃபார்முலா தான் இங்க கிடைச்சது. சரின்ட்டு நான் போட்டுட்டு ஒரு 40 பேரை கொண்டு போயிட்டோம்னா போய் 2 மணி நேரம் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதை நம்மளால ஃபேஸ்புக்கில் போடுன்னு எல்லாத்தையும் தூக்கி விட்டாங்க. அதை பார்த்த நகர்மன்ற தலைவர் டென்ஷன் ஆயிட்டாரு. என்னடா இது, நம்ம வந்துட்டு ஊர்ல நகர்மன்ற தலைவர் இவன் ஒரு லேடிஸ் ஒரு 40 பேரை கூப்பிட்டு ஒரு 20 ஜென்ஸை கூப்பிட்டு போய் இவன் பாட்டில் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு வர்றான். உள்ள போறதுக்கு ஒரு போட்டு இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு போன மாசம் படகு குழாம் ஆரம்பிச்சிட்டான்.
அதுக்கப்புறம் நமக்கு அதில் வேலை இல்லை பிறகு. இனிமேல் போய் எல்லாம் நந்தீஸ்வரர் டெய்லி கும்பிடலாம். அதுக்கு இப்போ 50 ரூபா டிக்கெட் போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அதில் சில ஊழல் இருக்கும், அது வேற பிரச்சனை. பட் ஆனால் நடந்துச்சு. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு ஒரு விரல் காண்பிக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், அவ்வளோதான். நம்மளால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், நான் ஒரு நேரத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியை சந்திச்சேன். அப்படின்ட்டு சொன்னேன், இந்த பாருங்க எனக்கு போர் அடிச்சு போச்சு, இருக்கு பிரச்சனை இல்லை, நான் வீட்டில் நிம்மதியாக இருந்துடலாம், இல்லைன்னா போய் திருவண்ணாமலை மாதிரி ஒரு ஏரியால ஒரு காய் வெட்டி கட்டிட்டு பேசாம போய் உட்காந்துடலான் இருக்கேன்ட்டு அவர் என்னை கூப்பிட்டாருங்க வான்னு. இந்த காய் வெட்டி கட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கான். உடனே சம்பாதிச்சுட்டு காய் வெட்டி கட்டல நீ வராத, நீ 10 ரூபா பொருளை 12 ரூபா விற்பதற்கு உன்னை மாதிரி ஒரு ஆன்மீகவாதி தேவை. நீ இல்லை என்று சொன்னால் 10 ரூபா பொருள் 15 ரூபாய்க்கு விற்கப்படும் என்று சொன்னார். அதனால்தான் இந்த ஆன்மீகத்தில் இருக்க வேண்டிய சூழல். இதுக்கு நான் தான் செய்யணும்ல. கொரோனா காலங்கள்ல எங்களோட பூ வியாபாரங்கள்ல ஒரு 530 குடும்பம் இருக்குங்க. இது 4 தலைமுறையா இருக்கு. அவங்க கல்யாணம் அப்படின்னா சொல்லிட்டு அவங்க பாட்டில் போயிடுவாங்க. நான் தான் நகையை ஏற்படுத்தணும், நான் தான் புடவை கொடுக்கணும், நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும். நம்ம மேனேஜர்ஸ் எல்லாருமே பண்ணி முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு எல்லாருமே 2 பைசா வட்டின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2.5 பைசா வட்டி வாங்கிட்டு இருந்தாங்க. கொரோனாவுக்கு பிறகு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்க சொன்னோம் நம்ம மேனேஜர்கிட்ட சொல்லி. கொரோனாவுக்கு பிறகு நம்மளோடு ஏறக்குறைய 40 ஆண்டுகள் யார் யாரெல்லாம் பூ வியாபாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இனிமேல் 1 பைசா தான் வட்டி என்று அறிவித்தேன். நண்பர்களே, இதன் விளைவு என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஏறக்குறைய 100 கோடி ரூபாய்க்கு மேல் 3 பைசா வட்டியும் 2 பைசா வட்டியும் வாங்கி கொண்டிருந்த அந்த வேதாரண்ய சமூகத்திலே 1 பைசா வட்டியாக மாற்றப்பட்டது. நீங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து கொள்ளுங்கள். அந்த இடத்திலே இருந்து என்ன செய்ய முடியும் என்பதை தீர்மானியுங்கள். இந்த உலகம் உங்கள் பின்பு சரியாக வரும் என்பதையும் இவ்விடத்திலே நான் சொல்லிக்கொண்டு 4வது பாயிண்ட் தான் போயிருக்கேன். அதனால ஒன்றும் டைம் இருக்குல்ல, உட்காந்துருக்கலாம்ல ஒரு 10 நிமிஷம். என்ன சாமி முறைக்கிற மாதிரி இல்லை இல்லை. அடுத்ததாக திருவண்ணாமலை பௌர்ணமி. ஆன்மீகத்தை எப்பொழுதுமே திருவண்ணாமலையை விட்டு நம்ம எதுவுமே யோசிக்க முடியாது. திருவண்ணாமலை இருக்க கல்லை கொண்டு போய் அமெரிக்கன்ல இருக்கவங்க சோதிச்சு பார்த்துட்டு இந்த கல்லு உலகத்திலே எந்த இடத்துல இல்லைன்றான். சோ அந்த பூமி பல்லாயிரம் சித்தர்களை குகைகளையும் உள்ளடக்கிய ஒரு பூமி. ரமண மகரிஷி ஆசிரமத்துல போய் நான் காலைல உட்காந்தேன்னா மத்தியானம் தான் கிளம்புவேன். அங்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படியே உட்காந்துருப்பேன், அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும், அப்படியே அமைதியா உட்காந்துட்டு நம்ம பாட்டை வர வேண்டியது. மனம் வெறிச்சோடி போயிடும், எந்த விஷயமும் இருக்காது. இந்த திருவண்ணாமலையில இந்த மூச்சு பெருசா விடுற மாதிரி இருக்கு, கண்ணன் இல்லை இல்லை. திருக்கோயில் கூட்டமைப்பு சார்பாக ஒவ்வொரு மாதமும் 5000 பேருக்கோ இல்லது 10,000 பேருக்கோ அல்லது ஒரு 15,000 பேருக்கோ அன்னதானம் வழங்க வேண்டும் பௌர்ணமி என்று. நானே சாப்பிட்டு கஷ்டப்பட்டுருக்கேன். ஒவ்வொரு மாசம் போவோம்ல, அங்கே போய் பரோட்டா வாங்கி சாப்பிட முடியாது. அதை சுற்றி வரக்கூடிய இடங்கள்ல எனக்கு கரெக்டாக தெரியும் யார் அங்கே வேஷம் போட்டு நிற்கிறா. வேஷம் போனீங்கன்னா வாரம் மாசம் போயிட்டு இருந்தேன். அம்மா போன மாசம் தானம்மா நீ இதே மாதிரி நின்ன அப்படின்பேன். சரிங்க சரிங்கன்றது. காலை மடக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அப்புறம் காலை விட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு. ஏன்னா போன மாசம் தான் 2 காலில் போனீங்கண்ணே அப்படின்பேன். சரிங்க சரிங்க சரிங்கன்ற. நம்ம திருக்கோயில் கூட்டமை சார்பாக வேதாரண்ய என்ன ஊரு அந்த கச்சனத்துல இருந்து ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்க போய் இடம்லாம் நீங்க பிடிக்க முடியாது, அவங்க கூட்டமைப்புல இருக்காங்க. அவங்கள வச்சே நம்முடைய திருக்கோயில் கூட்டமைப்புடைய மிகப்பெரிய பேனரு அது இருக்க வேண்டும். அந்த பேனருக்குல இருந்து நம்ம தேசிய தலைவர், தேசிய பொதுச்செயலாளர் போட்டோ எல்லாம் போட்டு ஆன்மீகத்தை பத்தி ஒரு சிவகாசியில ஒரு 1 லட்சம் நோட்டீஸ் அடிச்சு அதை எழுதி கொடுத்து இப்பெல்லாம் போனா நம்ம போகலாம் என்பதையும், உங்க ஊரிலே ஏதாச்சும் கோயில்கள் முரண்பட்டு நிற்கின்றனவா, இல்ல கட்டப்படாமல் இருக்கின்றனவா, இல்ல பராமரிக்கப்படாமல் இருக்கின்றனவா என்பதை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வேளாங்கண்ணியில ஒரு மெயின் ரோட்ல அர்த்தபூரீஸ்வரர்னு ஒரு கோயில், அங்க இருக்க திமுக நகரத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் பட்டா போட்டு வச்சுட்டு கோயிலை காணும். வடிவில் சொன்ன மாதிரி கோயிலை காணும், குளம் கிணத்தை காணுங்கிற மாதிரி கோயிலை காணும். அப்புறம் அவர் அண்ணன் திரு OS மணியனார் நீ சொன்னாரு தம்பி அது கேஸ் போட்டு அந்த மீனர் இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டேன். இப்ப தம்பி அந்த நகர செயலர் என்ன பண்ணிட்டாருன்னா தம்பி அவரு பேர்ல அம்மா பேருக்கு மாத்திட்டாரு அந்த மீனர்.
என்னென்ன சொல்றிய அப்படின்னு. இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சுன்னு அவங்க அண்ணன் பேர்ல இருந்துச்சுன்னாரு. நமக்கே தெரியாமல் ஏறக்குறைய அந்த இடத்துடைய வேல்யூ மட்டும் 7.5 கோடி. 7.5 கோடி. வேளாங்கல்ல உட்காரத்துக்கு கேட்டீங்கனாலே 10 லட்சம் தான் உட்கார வைப்பாங்க. ஒரு ஆள் நிக்கணும்னா 10 லட்சம் வேணும். ஸ்கொயர் ஃபீட் ரேட் அங்க அப்படி இன்டர்நேஷனல் மாஃபியாஸ் மாதிரி அங்க எல்லாரும் அது மாதிரி போயிட்டு இருக்கு. அது மேரியம்மா இல்ல மாரியம்மான்றாங்க, அது ஒரு பிரச்சனை, அப்புறம் பேசிக்கலாம். இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூறையாடப்படுகிறது ஒரு சில அரசியல்வாதிகளால். நான் நிறைய கரை வெட்டி இங்க பார்த்தேன். ஒரு சில அரசியல்வாதிகளால் கொஞ்சம் கொஞ்சம், அதுவும் ரொம்ப தீர்க்கமா சூறையாட முடியாம போறதுக்கு காரணம் இந்த தேசிய கூட்டமைப்பு போன்ற பிற கூட்டமைப்பு இருப்பது ஒரு காரணத்தினால வந்துட்டு அவங்களால முழுசா சூறையாடி நம்மளை சாப்பிட முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை அவங்க இருக்காங்க. இதற்கு நாம் பக்கபலமாக இந்து கோயில்களுக்கு இருப்பது என்பது, நாமெல்லாம் ஒன்றாக இன்று நாம் உட்கார்ந்திருப்பது என்பதே ஏதோ ஒரு காலத்தில் நாம் செய்த ஒரு புண்ணியம். நாமெல்லாம் ஒன்றாக இங்கு அமர்ந்திருக்கின்றோம். உங்களிடத்தில் ஒரு சிறுவனாக நின்று நான் பேசிக் கொண்டிருப்பது என்பது நான் பேசவில்லை, என்னோடு இருக்கிற யாரோ ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு சாட்சி மட்டுமே. எனக்கு நீங்க தேசிய தலைவராகவோ இல்ல மாநில தலைவராகவோ இல்ல அகில இந்திய தலைவராகவோ அகில உலக தலைவராக கொடுத்தாலும் என் மண்டையில் சிரத்தை ஏறாது. எனக்கு நன்றாக தெரியும். காற்று போனால் நான் போய்விடுவேன் என்பது நன்கு அறிவேன் என்பதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு, திருவண்ணாமலை நாம் செல்லும் பொழுது அவசியம் நாம் செய்ய வேண்டிய விஷயம் விதைப்பந்துகள் என்று சொல்லலாம். களிமண்ணில உருட்டி விதைப்பந்துகள் விஷயத்தையும் நாம் செய்ய வேண்டிய அருமையான விஷயம். காடுகள் வளர்ந்தால்தான், இயற்கை தான் நம்முடைய கடவுள், இயற்கையை வளர்ந்தால்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்பதையும் இவ்விடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுது போல நாங்கள் பனை விதைகளை நட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். உங்களோடு சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க நடுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அதை நாங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வோம். இந்த நலிவடைந்த கோயில் பூசாரிகள் மற்றும் அவர்களுடைய நலிவடைந்த கோயில் பூசாரிகளுடைய குடும்ப செலவு அல்லது அவருடைய உடல்நிலை சரியில்லாத விஷயங்களுக்கு அங்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரை நன்கு அறிந்து அவர்களுக்கான ஒரு சிறிய ஒரு மெடிக்கல் இதை நம்ம பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே சாமி சாமி சாமின்ட்டு போயிடுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே வழி இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம வந்துட்டு ஒரு கான்ட்ரிபியூஷனா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மருந்து மாத்திரை கூட வழி இல்லாம இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களால நம்ம எடுத்துல கொண்டு வரணும். இந்த அமைப்பு நம்ம வச்சுட்டு நம்ம சும்மா ஒரு பேனர் வச்சுட்டு ஒரு கொடியை கட்டிக்கிட்டு நானும் இந்த அமைப்புல தான் இருக்கேன்னு போறதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை. நம்ம இதுல ஐயா கொடுத்தீங்க, அந்த அணிகள்லாம் கொடுத்தீங்க. ஆனா அதுல ஒரு அணிகள் வந்துட்டு விட்டுட்டாங்க. இல்ல அவங்க வந்துட்டு அது வேணாம் நினைச்சாங்களான்னு தெரியல. மாணவர் அணி என்பது ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா நீங்க எல்லாருமே நம்மளாம் 45 50 வயசுக்கு மேல உட்காந்துருக்கோம். 50 வயசுக்கு மேல எல்லாமே தெரியறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. சுந்தர் பிச்சை போன்ற ஆட்கள் எல்லாம் மேலே சென்றார் என்று சொன்னால் சிறிய வயதிலிருந்து யோகா பயிற்சிகளும் ஆன்மீக பயிற்சிகளும் ஈடுபட்டதுனால போக முடிஞ்சு. பிரணயாங்கமும் நாடி சுத்தி பிராணாயம் செய்ததால் தான் போக முடிஞ்சு. அதனால நம்மளுடைய விஷயத்தை வந்துட்டு பள்ளிக்கூடங்களிலே கொண்டு செல்ல வேண்டும். நம்மளிடத்திலே இருக்கக்கூடிய யோகா மாஸ்டர்களை உருவாக்கப்பட வேண்டும். மாதத்துக்கு ஒரு முறை தஞ்சையிலே அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது யோகா கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு சிறிய மூச்சு பயிற்சி இருந்தாலே போதுமான விஷயம். கௌதம புத்தர் பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் சுத்தினாரு, எதுவுமே தெரியல அவருக்கு. கடைசியில சொல்றாங்க போதி மரத்துல போய் உட்கார்ந்தான் சரியா. அவர் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. 2 விஷயம்தான். ஒண்ணு, நீங்க மேல வரணும்னா மந்திரம் சொல்லி வரணும். ஏதோ ஒரு மந்திரம் சொல்ல முடியலையா? சாமியை கும்பிட்டுனாலும் மேல வரணும். இதாங்க 2 வழி. ஏதோ ஒரு வழிய உங்களுடைய மூச்சுகளை நீங்கள் உள்வாங்கி வெளியிடுவதன் மூலம் மட்டும்தான் நீங்கள் யார் என்பதையே அறிய முடியும். இதைத்தான் கௌதம புத்தர் மறுபடியும் நம்ம இடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் முடிந்தவரை இந்த மாதிரி விஷயங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அப்பொழுதுதான் நம்ம எல்லாம் ஒரு சேர முடியும். அண்ணன் சொல்ற மாதிரி, சேகர் அண்ணன் சொன்ன மாதிரி, இன்னைக்கு அண்ணன் நிறைய விருந்தெல்லாம் வச்சிருப்பாரு அப்படிங்கிறத விட நிறைய விருந்துகள் விட ஒரு நம்ம என்டிகே பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பானங்கள், என்னென்ன பானம் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ரெகுலரா இது கொடுத்துட்டு இருக்கீங்க, மூலிகை கொடுத்துட்டு இருக்க. அது மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து பண்றது என்பது மிக சால சிறந்தது என்பதையும் இவ்விடத்திலே சொல்லிக் கொண்டு, வரும் கூட்டங்களிலே நாம் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்று, இந்த கோயில் நிலங்கள் அங்கங்கே இருக்கக்கூடியதை மீட்டெடுப்பதற்கு தனியாக ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டு செய்ய வேண்டும் என்று சொல்லியும், இப்ப நான் சொல்லியிருக்கத்துல
ஏதோ ஒரு 3 விஷயத்த மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு டெய்லி பார்க்கலாம். அக்காவை டெய்லி பார்க்கலாம், அம்மாவை டெய்லி பார்க்கலாம், சந்திரபோஸ் சாரை டெய்லி பார்க்கலாம், மாவட்ட மகேந்திரன் சாரை டெய்லி பார்க்கலாம், இல்லை அண்ணனை டெய்லி பார்க்கலாம். பார்க்கலாம் அப்படின்னா நம்ம டெய்லி ஒன்று சேர வேண்டும். இன்று ஏதோ வந்தோம், சேர்ந்தோம், கலைந்தோம் என்று இல்லாமல் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் உலகத்திலே எல்லா விதைகளும் மாற்றப்பட்டு பிள்ளை பிறப்பதற்கு கூட முடியாமல் தமிழகம் முழுவதும் ஃபெர்டிலிட்டி சென்டராக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மிக தெளிவா முஸ்லீம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 5 வேளை தொழுகிறதுலயே வந்துட்டு ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் அவங்க இன்க்ரீஸ் ஆயிடுது. அது தெரிஞ்சு அவங்க ஏன் தொழுகிறாங்க தெரியுமா? எங்கேயாச்சும் ரொம்ப ரேரா தான் அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ல நீங்க முஸ்லீம்ஸை பார்ப்பீங்க. பேசலாம் தானே? ரேரா தான் பேசுவீங்க, ரேரா தான் பார்ப்பீங்க. ஏன்னா அவங்க வஜ்ராசனத்துல உட்காருவாங்க. வஜ்ராசனத்துல உட்காந்துதான் இந்த காதை கையை வச்சு மேல தூங்கி கீழே வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அந்த 5ஆம் கல் என்று சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கல்லும் ஒரு நம்ம லிங்கம் தான். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த இம்மிகிதுல சொன்னது போல முஸ்லீம்ல பாத்தீங்கன்னா கரீம், சலீம் அப்படின்னு இருப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். நம்ம ஆமா அவமேன்மா எல்லாம் இங்க ஒண்ணுதான். விஷயம்தான் வேற வேற விஷயம், கதை தான் வேற வேற கதை. இன்னமும் எங்க ஊர்ல கேஎம்கே நவாஸ்தீன் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் அண்ணா நீங்க வந்து எப்படின்னா அப்படின்னு, என் முப்பாட்டம் பேர் வந்து ஒச்சா தேவருங்க அப்படின்னு என்னையா சொல்லிய அப்படின்னு. இன்னமும் நிறைய நபர்கள் இந்து கோயில்களை கும்பிட்டு விட்டுத்தான் கடைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஜெனியூட்டா மாறாது. நம்முடைய ரெட் பிளஸ் கார்பஸ், ஒயிட் பிளஸ் கார்பஸ் எல்லாம் திடீர்னு மாறிடாது ஒரு இடத்துல. அதனால இயற்கையாக வந்த இந்த ஆன்மீக பூமியை பிற பிற நபர்கள் அபகரித்து விடுவார்கள் என்று நாம் நினைப்பதை விட இது எவ்வளவு அந்த பந்துகள் ஒரு குளத்தில் நீங்க அமுக்குகிறீர்களோ அவ்வளவு வேகத்திலே இந்த பந்து மேலே வரும் என்று சொல்லி நம்முடைய தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு கடந்த 10 ஆண்டுகளாக அமுக்கி வைத்த பந்து போல இருப்பது என்பது நல்லது அல்ல. இதை மேலும் வளர்ப்பதற்கு சைனாவில் உள்ள ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லியிருக்கேன், முடியாது என்பதற்காக. சைனாவில் ஒரு மரம் இருக்கு. நீங்க விதை போட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு மாதிரி எதுவுமே வளராது. தஞ்சாவூர்ல மட்டும்தான் சிறப்பாக வளர்ந்துருக்கு. மகேந்திரன் சார் பயங்கர ஏற்பாடுன்னு நினைக்கிறேன். சேரன் பயங்கர ஏற்பாடா இல்லை யார் ஏற்பாடு பண்ணீங்கன்னு தெரியல. நல்லா வளர்ந்துருக்கு. அப்புறம் நாகப்பட்டினம் ஒரே ஒரு இடத்துல 40 அடி வளர்ந்துரும். 10 ஆண்டு கழிச்சு 11ஆவது ஆண்டு பார்த்தீங்கன்னா மேல 40 அடி வளர்ந்துடும். அது போல நாம் வேகமாக வளர வேண்டும். அது போல நம்ம தேசிய தலைவரிடம் சொல்லி யூடியூப் சேனல் மட்டும் பத்தாது, வேற என்ன வேணும்? தம்பி சேட்டலைட் சேனல் வேணும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஏற்கனவே நான் 7SS ஒரு சேனலோட எம்டிங்க. நான் பிற்பாடு என்ன தந்தை இறந்த பிறகு நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன், முடியல அப்படின்னு சொல்லி இந்த ஒரே நேரத்திலே அனைவரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் எழுப்பிய இந்த ஒவ்வொரு முறையும் இந்த கரகோஷம் தான் என்னை மேலும் மேலும் பேசுவதற்கு தூண்டிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் விட்டீங்கன்னா 2 மணி நேரம் பேசுவேன் என்று சொல்லியும், ஆனால் நேர காலம் கருதி இதற்கு மேல் பேசினா அம்மா வைஜெயந்தி அம்மா வந்து 3 முறை எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. இதுக்கு மேல அவங்களை எந்திரிச்சு உட்கார சொல்றதுல அர்த்தம் இருக்காது என்று சொல்லி இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை கொடுத்ததற்கு உங்களுடைய கால்களை நான் வணக்கம் சொல்லி, நாம் ஒன்றாக நம் கைகளை ஒன்றிணைப்போம் என்று சொல்லி மிக தெளிவாக உங்கள் சொந்த பந்தங்களிலே தகுதி உள்ளவர்கள் யாரேனும் எங்கேனும் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு இருப்பார்கள். காரைக்கால் இருப்பவர்களுக்கும் தமிழ்நாட்டில் ஆள் இருக்கும், தமிழ்நாட்டில் உள்ளவருக்கும் பாண்டிச்சேரியில் ஆள் இருக்கும் என்று சொல்லி முதல் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் சொல்லுகிற தஞ்சை, மகேந்திரன் சார் இங்கே பாருங்க, நீங்கள் சொல்லுகிற தஞ்சை என்பது எம்ஜிஆர் ஆசைப்பட்டது போல திருச்சியைத்தான் அவர் தலைநகரம் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நீங்கள் உங்கள் சுற்றி இருக்க நண்பர்களிடம் சொல்லி யார் யாரெல்லாம் ஆன்மீகத்தில் சிறப்பாக இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை என்னிடத்திலே, பொதுச்செயலரிடத்திலே, அமைப்பு செயலரிடத்திலே நீங்கள் அவர்களை இறுதியிட்டு இவர் சிறப்பாக வருவார் என்று சொன்னால் அவர்களுக்கு முதன்மையான ஒரு அங்கீகாரத்தை இந்த கூட்டமைப்பு கொடுக்கும் என்பதை சொல்லி பெரும் வாய்ப்பினை கொடுத்தமைக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இந்த விஷயத்தை கேட்டதற்கு நன்றி சொல்லி நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.
காரைக்கால் அம்மையார் கோவில்ல பட்டிமன்றம் நடத்தணும் அல்லது ஆன்மீக அரங்கம் நடத்தணும் போது அப்ப இருந்த தலைவரை கூட்டிருக்கோம், ஒரு நல்ல பேச்சாளர். ஆனா இப்ப நான் நினைக்கிறேன், இவ்வளவு அதாவது பொறியாளர், வணிகர், பல்வேறு தொழில்களை பார்க்கிறவரு இவ்வளவு அருமையான பேச்சாளராகவும் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பிறந்த நாளிலே பிறந்ததுனாலதான். எல்லாரும் இங்க நின்னுமே நம்ம கண்ணுக்கு நானும் தான் நின்னேன். இந்த நொல்ல கண்ணுக்கு அந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் தெரியல. 90 டிகிரில உங்களுக்கு கரெக்டா தெரியுதுல்ல? ஆமா, அப்புறம் தான் தெரியுது. யாராவது சொன்னா தானே தெரியும். அந்த அளவிற்கு இருக்கிறார் ஒரு சிறந்த பேச்சாளரா இருந்தா இங்க இருக்கிறவங்க அத்தனை வழியும் கேட்டுக்கிறேன். நீங்க பர்மிஷன் கொடுக்கணும், டேட் இப்பயே வாங்கிக்கிறோம். அடுத்த வருஷம் ஜூலை மாசம் மாங்கனி திருநாள் வருகிற போது எங்கள் காரைக்கால்ல தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பினுடைய பட்டிமன்றம் நடத்துகிற போது நிச்சயமாக தம்பின்னு சொல்லலாம். நாங்க என் புள்ள பெரும் செந்தில் தான். தம்பி திருமலை அவர்கள் சந்திரபோஸ் ஐயா அழைத்து கொண்டு வந்து அவரை நடுவராக அங்க உட்கார வைக்கிறார். சந்திரபோஸ் ஐயா தான் தெரிஞ்சுதான் ரொம்ப நல்லா பேசுறாங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வருஷமா நாங்க பேசிட்டு இருக்கோம். பாப்பையோட பேசுறேன், சிவத்தோட பேசுறேன், எல்லாரோடையும் பேசுறேன். தம்பிய பார்க்காம விட்டுட்டாங்க இவ்வளவு நாள். ரொம்ப அழகா பேசுறீங்க, நன்றி. அவரை பத்தி தலைவர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடாது, இந்த துணிச்சல் தான் தலைவருக்கு வேணும். தலைவர்னா ஒரு கெத்து இருக்கணுங்க, சும்மா சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. நான் ஒன்னும் அதை பத்தி எதுவும் சொல்லவில்லை. அவரை பத்தி ஒரு அறிமுகம் தான். அறிமுகம் என்னன்னா, அவர் 10 வருஷ காலத்துக்கு மேலாக இந்த அமைப்புல இருக்கிறாரு. வணிகர் சங்க பேரவையிலையும் அவர் இருந்து கொண்டு சிறப்பாக செயல்படுகிறார். சிறந்த ஆன்மீகவாதி அவரு. நாகை மாவட்டத்தினுடைய அந்த வணிகர் சங்க பேரவையில செயலாளராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, MPK ஸ்ரீ அகல்யா ஏஜென்சியினுடைய உரிமையாளர். தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பில் 2 ஆண்டுகள் மாவட்ட தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றதுனால்தான் சந்திரபோஸ் சார் போன்றவர்களால் பெருங்கோட்ட தலைவராக நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, டெல்டான்னு சொல்லலாமோ தெரியல எனக்கு, இங்க டெல்டாவா, சரி, இந்த இதுக்கு பெருங்கோட்ட தலைவரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, நிஜமாவே எனக்கு தெரியாது அவர் எங்க ஜாதிக்காரர்னு. எங்க ஜாதின்னு என்ன தெரியுமா? நான் ஆசிரியர், அசோக்குமார் ஆசிரியர். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் ஆசிரியர். அவர் MA BEd படிச்சு ஒரு ஆசிரியராக வர வேண்டியவர் இன்றைக்கு. அதனாலதான் ஜாதிக்காரங்க இருக்காங்க. ஏன்னா ஆசிரியர் இடங்கிறதுக்காக சிறப்பாக பணியாற்றிய இந்த MA BEd பட்டதாரி ஐயா. அப்படி தம்பி எப்படி பொறியாளரோ அதே மாதிரி அவரும். அதற்கு அடுத்தது மாணவர்கள் அணின்னு ஒண்ணு வேணும், அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியலன்னாரு தம்பி. சொன்னாங்க, இதை நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே உங்களே எங்களுக்கு சந்திரபோஸ் சொல்லி இருக்கக்கூடிய கண்ணன் அவர்கள் எடுத்துக்காட்டாக ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், 18 சித்தர்கள், பரப்புருஷர்கள் எப்படி என்று சேர்த்து கிட்டத்தட்ட 108 பேரினுடைய உருவ திருமேனிகளை, செப்பு திருமேனிகளை அதை எடுத்துக்கொண்டு தன் வாகனத்தில் ஊராக சென்று தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை பகுதியில் ஆசிரியர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்தது மட்டுமல்ல, மாணவர்களை வைத்துக் கொண்டே அதற்கு ஒரு பட்டிமன்றமும் அங்கு நடத்தி, ஆசிரியர்களை வைத்துக் கொண்டே பட்டிமன்றம் நடத்தி பிரச்சாரம் செய்தார். கையில நீங்க சொன்ன மாதிரி ஒரு மைக் இருக்கும், காருக்குள்ளேயே அந்த ஸ்பீக்கர் இருக்கும். யாருமே இதை செய்யல. கிட்டத்தட்ட 2 நாள் கண்ணன் சாரோட சுத்துகிற வாய்ப்பு சீர்காழி, மயிலாடுதுறை, திருவெண்காடு இது மாதிரி இடங்கள்ல போய் நின்று பேசணுங்க. பட்டிமன்றத்துக்கு கூட அப்படி கூட்டம் வராது, அவரு எடுத்த முயற்சி கூட்டம் வந்தது. அதை போல செய்தவர் இவர் என்று சொல்லிக் கொண்டு பள்ளி கல்லூரி மாணவர்களை ஏற்கனவே தன்னுடைய பட்டியலில் கொண்டு வந்து உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் சொல்வதற்கு முன்னாலாகவே நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை கண்ணன் அவர்களை இப்பொழுது கண்ணனுக்கான அலுவலக ஆணையை இப்பொழுது தலைவர் சேர்த்துக்கீங்க, அவரை சேர்த்துக்கீங்க, மாநில தலைவரோடு சேர்ந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாநில தலைவர் அவர்களும், தேசிய பொதுச் செயலாளர் அவர்களும், மாவட்ட தலைவர் எல்லாரும் இங்க இருக்காங்க. எல்லோரும் இணைந்த நாணை கொடுக்கிற நேரத்தை நீங்கள் எல்லோரும் தங்கள் கரவொலிகளை எழுப்பி மிக அருமையாக அவருக்கு வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். பின்னால் அவருக்கும் ஏற்பட இருக்கும். அவரும் பேசியதற்கு பின்னால் நன்றியுரையோடு நிகழ்வு முடியும். நன்றி.
தேசிய செயலாளர் ஐயா அவர்களுக்கும், பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய தலைவர் அம்மா வைஜெயந்திராஜன் அவர்களுக்கும், தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கும், இங்கே சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்த இருக்கிற அண்ணாட்ட ரொம்ப கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளா நான் இந்த கோரிக்கை வச்சுட்டு இருந்தேன், எங்களோட திருக்கோயில் கூட்டமைப்பு வாங்கன்னு. நான் அவங்களோட கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளா நம்ம அந்த வணிகர் சங்கத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். யார்கிட்ட போனா எந்த சூழ்நிலையில அது வளரும்னு ஒரு அமைப்பு நமக்கு தெரியும். அப்படித்தான் நான் ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகங்கிறது நமக்கு ஒரு முக்கியமா, இன்னைக்கு இருக்கிற பேஸ் பண்ற பிரச்சனைகளுக்கு திறமையான ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். இத தஞ்சாவூர்ல அண்ணா சுரேஷ் அண்ணன் மாதிரி, மகேந்திரன் அண்ணன் மாதிரி, காசிராஜ் அண்ணன் மாதிரி, கரந்தை கண்ணன் மாதிரி சிறப்பான ஒரு அமைப்பை இந்த தஞ்சையில அடிக்கடி நான் வந்து பார்த்தது உண்டு. சிறப்பா இயங்கிட்டு இருக்கீங்க. இது தஞ்சாவூர்ல மட்டும் இயங்கினா பத்தாது, தமிழகம் முழுவதும் இது பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தமிழகம் முழுவதும் பயணித்து வர ரொம்ப நாளா கொண்டு வரணும். அண்ணன் முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா என்னோட அவங்களோட வேலை பளு, அதாவது வேலை பளுன்னு இல்லை, எல்லாமே வேலை நடந்துகிட்டு இருக்கா, நான் ஃப்ரீயா உட்காந்துருப்பாரு. அவர் எந்த டென்ஷனையும் ஏற்றிக்க மாட்டார். ஏன்னா அந்தந்த அமைப்புக்கு நம்ம இன்னைக்கு கிடைத்திருக்க தேசிய செயலாளர் எப்படி அமைந்தாரோ அதே போன்று இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒரு மாநில தலைவர் அமைந்திருக்கிறாருங்கிறதா உண்மை. இது எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்ப ரொம்ப காலங்களா பயணித்தாலும் சுலவாக இருந்தாலும் இந்த நேரங்கள் தான் ஒருத்தர் அமையணும். அப்படிங்கிற அந்த நேரங்கள் வந்தாதான் நம்ம ஆன்மீகத்தில் அமையும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு இப்போ ஒரு 15 நாளுக்கு 40 நாளுக்கு ஒரு விஷயம், எங்க ஊர்ல ஒரு கோயில் கும்பாவளியம் நடந்துச்சு. அந்த கும்பாவளியத்துல ஒரு பூசாரி பூசை செய்து கொண்டிருந்தார். சிவாச்சாரியர்கள்லாம் மந்திரம் ஓதி அந்த குடத்தை எடுத்துட்டு மேல போனாங்க. கோபுரத்துல தண்ணி ஊத்த பருந்து வரல. ஆனா என்னடா பருந்து வரல, கூட்டம் கூட. கோடியம்மன் கோயில்ல பெரிய ஃபேமஸான கோயில். அப்ப இருந்தவர் பையன் சொன்னாரு, கீழே நம்ம தொடர்ந்து அந்த அம்பாளுக்கு, கோடியம்பாளுக்கு என்ன பூசை செய்த பூசாரி அழைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க நினைச்சா நினைக்க, கிட்டத்தட்ட இப்பதான் மண்டல விழா பூர்த்தி நம்ம தேசிய திருக்கோயில் கூட்டம் சார்பா செஞ்சோம். அந்த பூசாரி ஏறாரு, பருந்து 6 பருந்து மேல வந்துச்சு. உண்மையிலே இதெல்லாம் ஆன்மீகத்தை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அதற்கு பிறகு ஒரு விநாயகருக்கு தானிக்கோட்டை நம்ம ஸ்டேட்டஸ்ல போட்டு, தானிக்கோட்டை கிடத்தருல ஒரு அம்மாவுக்கு சொந்தக்காரங்க கண்ணன் ஆச்சாரியர் ஒரு மந்திரங்கிறதோ சிம்பிளா தான் அந்த விநாயகருக்கு பூஜை செஞ்சாங்க. அப்ப நாங்க நினைச்சேன், கொடியம்மன் கோயிலே இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு விநாயகர் வச்சு 12 ஆண்டுகள் தான் ஆகுது, அந்த இடத்த இப்போ ஒரு புதுசா ஒரு கோயிலை உருவாக்கி இருக்கோம், இது எங்க பருந்து வரப்போகுது அப்படின்னு யோசனை பண்ணோம். நினைச்சாலும் என்ன நினைங்க, திருக்கோயில் கூட்டமைப்பு சார்பா நம்மளை என்ன சொன்னாங்கன்னா, திருக்கோயில் கூட்டமைப்பு சார் தலைவர் மட்டும்தான் அதுல ஏறணும், மற்றபடி ஒரே ஒரு அந்த கோயிலுக்கு உபயோகம் செஞ்ச ஒரு ஆள் தான் ஏறணும்னு ஒரு 1000 பேர் திரண்ட கூட்டத்துல நம்ம கூட்டமைப்பு தலைவர் மட்டும்தான் ஏறணும்னு சொன்னாங்க. அது ஏறினது எனக்கு கிடைத்த இந்த கூட்டமைப்புல இருந்ததுக்கான ஒரு வாய்ப்பு, என்ன கூட்டமைப்புல நான் ஆன்மீகத்துல தொண்டாற்றணுங்கிறது கிடைத்த வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன். இதை நான் எனக்கு ஒன்று பெருமைப்படுத்திக்கணும். தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு தலைவர்னு எல்லாம் யதார்த்தமா நமக்கு அமைகிற அமைப்பு. தலைவர்ங்கிறது எல்லாமே இன்னைக்கு ஆன்மீகத்தை வளர்க்கணுங்கிற ஒரு நோக்கம், செழிப்படையணுங்கிற நோக்கம், அப்படிங்கிற நோக்கத்துல இறைவனா நம்மளை கூட்டிக்கிறது தான். ஒரு பாவம் செஞ்சவங்களோ ஒரு இறைவன் நினைச்சாருன்னா எப்படியும் உள்ளார வச்சுக்க மாட்டாரு. இன்னைக்கு அண்ணன் திருமலை செய்தில் அண்ணன் தொடர்ந்து செய்த அந்த தியாகத்தினாலும் அவர் கொண்ட ஆன்மீக பற்றினாலும் அந்த அவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், ஒரு புண்ணியம் தான் இது. இன்னைக்கு கூட்டமைப்புல நாங்கெல்லாம் இப்ப இறைவனா உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் இதில் உண்மை. ஏன்னா ஒரு இயக்கம் வலுப்பெற வேண்டும் என்றால், ஒரு ஆன்மீக வலுமடைய வேண்டும் என்றால் ஆன்மீகம் என்பது முக்கியமானது. இது ஆன்மீகத்துல சூழ்ச்சி செய்தவர் எவருமே இருக்க முடியாது. எப்படி ஒரு கண்ணிலையும் கடலிலையும் தூசி தங்காதோ, அது ஒரு ஆன்மீக அமைப்பிலே விரோதிகள் தங்க மாட்டார்கள், கண்டிப்பா வெளியாகி ஆவார்கள். உண்மை. நீங்க எவ்வளவுதான் நாடகமாடி உள்ளார இருந்தாலும் கூட கண்டிப்பா நிலைக்க முடியாதுங்கிற உண்மை. ஆகவே நீங்க எவ்வளவுதான் போராடினாலும் ஒரு ஆன்மீகம் உங்ககிட்ட இல்லைன்னா இந்த அமைப்புகள்ல கண்டிப்பா இருக்க முடியாது. ஆன்மீகம் இருப்பவர்கள் மட்டும்தான் ஆன்மீகத்தில் நிலைக்க முடியும், ஆன்மீக சேவை செய்ய முடியும், நீங்கள் கோயிலுக்கு செல்ல முடியும் என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே நாம் இந்த நேரத்தில் கூடியிருக்கிற நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையிலே புண்ணியம் செய்தவர்கள். இந்த 63 நாயன்மார்களை பற்றி படிக்கிறோம், ஆழ்வார்களை பற்றி பேசுகிறோம். எனக்கு கிடைத்த வாய்ப்பு 10 நாட்களிலே காண முடியாத ஆலயங்கள் எல்லாம் கண்டேன். அதற்கு காரணம் இந்த தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு கொடுத்த தலைவர் என்ற பதவி. 2வது, நாங்கள் சென்ற இடங்கள் எல்லாம் ஒரு நாயன்மார்கள் சிலையை தூக்கி சென்று சுமந்திருக்கிறோம் என்றால் இறைவன் கொடுத்த அனுகிரகம். இதெல்லாம் தான் சேர்ந்து ஒன்றாக அந்த ஆன்மீக பிரச்சாரத்தை சிறப்பாக செய்ய முடிந்தது. பல இடங்களிலே சென்ற போது தடைகள் நிறைய இருந்தது. ஆனால் நாகை மாவட்டத்தில் எந்த தடைகளும் இல்லை.
காரணம், நாங்கள் ஜாதியை பார்க்கவில்லை, மதங்களை பார்க்கவில்லை, ஆன்மீகம் என்ற அந்த அமைப்பை மட்டும்தான் பார்த்தோம். தேசிய திருக்குறள் கூட்டமைப்பு என்ற பேனர் தான் இருந்தது. அனைத்து போலீஸ், காவல்துறை கூட நமக்கு பாதுகாப்பு அளித்து சிறப்பாக அதை நடத்தி கொடுத்தார்கள். நாங்கள் எந்த இடமே யாரையுமே விமர்சனம் செய்யவில்லை. எங்களுடைய நோக்கம் ஆன்மீகத்தை வளர்ப்பது, இறைப்பணி செய்வது மட்டுமே. நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் எவ்வாறு இறைப்பணி செய்து இன்று உலகம் முழுக்க அந்த சைவ மதத்தை, ஆன்மீக 64 நாயன்மார்கள் போற்றப்படுகிறதோ, இந்த திருக்கோயில் கூட்டமைப்பில் இணைந்திருக்க நாம் ஒருவருமே நமக்கு கிடைத்த ஒரு புண்ணியம். இறைவன் தான் நம்ம இந்த திருக்கோயில் கூட்டமைப்பில் சேர்த்திருக்கிறார்கள். இன்னைக்கு லட்சத்து கோடி ஆன்மீகத்திலே பார்த்தீர்கள், சித்தர்கள் இருக்கிறார்கள், சித்த நிலை அடைந்திருக்கிறார்கள். எல்லாமே ஆன்மீகத்திற்கு சேவை செய்துதான் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே நம்ம எல்லாம் இந்த எப்படி அவர்கள் எல்லாம் ஒரு சமயத்திற்கு சேவை செய்தார்களோ, நாம் இன்று செய்யக்கூடிய சேவைகள் ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும். நமது மாநில தலைவர் உண்மையிலேயே எனக்கு பேச அண்ணனை பத்தி நிறைய பேச்சு கேட்டிருக்கேன். ஆனா ஒரு ஆன்மீகத்துல உள்ளார்ந்த விஷயங்கள் இவ்வளவு இருக்குங்கிறத உண்மையிலே கேட்க அண்ணன் விடிய பேசிக்கிட்டு இருந்தாலும் கேட்கலாம். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பானது ஒரு உரையை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். நீங்கள் எங்களுடைய மாநில தலைவர், தேசிய செயலாளர் சொல்லிட்டாங்க, மாநிலத்தில் ஒப்படைச்சிட்டேன்னு. ஏன்னா அவருக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது. இன்று தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா என்பது ஒரு ஆன்மீக பூமி. தமிழ் வழியாக நாம் இந்தியாவை அடைந்தே தீர வேண்டும். ஒரு பிரதமரை உருவாக்க வேண்டும், தமிழ் வழியாக ஒரு பிரதமரை உருவாக்க வேண்டும், ஒரு ஆன்மீகத்தை சிறப்படைய வேண்டும் என்றால் நமது இன்று இது மாதிரி தேசிய பொதுச்செயலாளரோட ஆர்வத்தை நாம் எல்லாம் அவருக்கு துணை நின்றால்தான் அவர் ஒரு காலத்தில் நம்மளுடைய குரல் இந்தியாவில் ஒலிக்கும் என்பது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நாடுகளிலே இந்துக்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி இந்தியா. நம் மற்ற மதத்தினரை குறை சொல்வதில்லை, ஏன்னா நம்ம அரவணைப்பு கம்மியா இருக்கிறதுனாலதான் அவங்க போறாங்க. ஆகவே நம்ம அனைத்து மதத்தினரையும் நம் மதத்திற்கு அரவணைத்து, எப்படி விவேகானந்தர் அவர்களுக்குள்ள ஒவ்வொரு ஆண்டும் அவர் பிறந்த நாளில் விவேகானந்தர் படத்தை அந்த பிரசுரத்தை நிறைய பேருக்கு, ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு வழங்குவாருங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்காது. அவர் பிறந்த நாள்ல அவர் வெளியேறியாம சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவ்வளவு பேர் விருந்து ஊழிச்சுட்டு இருக்காரு. அந்த வகையில அவருடைய சேவைகள் இன்றைக்கு வெளியில தெரியறதுக்கும் நிறைய ஒரு பாடங்களை, ஏன்னா நம்ம மேடை பேச்சுல எவ்வளவு நாளும் பேசிடலாம், ஆனால் அந்த ஆன்மீக விஷயங்களை புரிந்து உணர்ந்து இன்று நமக்கெல்லாம் வழங்குவதற்கு அவருடைய செயல்பாடு நமக்கெல்லாம் தேவைப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து என்னுடைய பணிக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் கொடுத்திருக்காரு. அண்ணன் சொன்னாங்க, எனக்கு பொதுச் செயலாளருங்கிறது எனக்கு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை ஒதுக்கி கொடுத்து சிறப்பா உங்களுக்கு துணையா நின்று செஞ்சு தருவேன்னு சொன்னேன். அந்த மாதிரி நம்மளுடைய நேரங்கள் போக, நம்மளுடைய குடும்ப நேரங்கள் போக, நம்ம உழைப்பு போக, நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய சிந்தனையில் ஓடக்கூடிய வேண்டியதெல்லாம் தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பாதான் ஓடணும். நான் தூங்கும் போதெல்லாம் என்னுடைய கனவுகள் அப்படித்தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இறைவன் மூலம் என் சிந்தனைகள் வந்து, அண்ணன் கூட சொன்னாங்க, மாவட்ட செயலாளர் போட்ட சரியா பயனடையலைன்னு. தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பும் ஆன்மீகம் வளர்ந்தால் அனைத்து வணிகனுமே சந்தோஷமாக வணிகம் செய்வான் என்பதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கு ஆன்மீக இல்லத்தினாலதான் கடைகளிலே பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை, எந்த இடத்துல போனாலும் பிரச்சனை. ஆன்மீகம் முறைப்படுத்தி எல்லாரும் ஆன்மீகத்தை சரியா, அமைதியா, எப்படி மற்ற மதத்தவர் அந்த ஆன்மீகத்தை சரியா கொண்டு போறாங்க, அப்படி கொண்டு போகும்போது நம்மளும் யோகாவை அனைத்து ஆலயங்களிலுமே யோகா பயிற்சி தலைவர் சொன்னது போல நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆலயங்களிலும் நாம் சென்று, நம்ம திருக்கோயில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் சென்று அந்த ஆலயங்களை பள்ளிக்கூடமாக மாற்றி யோகாவையும் தியானத்தையும் ஆன்மீக சொற்பொழிவுகளை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். மாணவர் அணியை உருவாக்க வேண்டும். அதே போல வழக்கறிஞர் அணி உருவாக்க வேண்டும். இதே போன்ற அணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் எல்லாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும். நீங்கள் கூப்பிடும் போது, நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் அமைப்பதற்கு உங்கள் உறவினர்களை முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆன்மீகவாதிக்கு தான் ஒரு ஆன்மீகவாதியை தெரியும், ஒரு திருடனுக்கு தான் ஒரு திருடனை தெரியும். ஆகவே நீங்கள் எல்லாம் ஆன்மீகவாதிகள், உங்களுக்குத்தான் ஆன்மீகவாதிகளை தெரியும். நீங்கள் எங்க இருந்து ஒரு போன் கால் செய்து தலைவர்கிட்டமோ பொதுச் செயலர்கிட்டமோ உங்க மாவட்ட தலைவரிடமோ சொல்லுங்க. நாங்க ஓடோடி வந்து அவருக்கு சரியா உரிய அங்கீகாரத்தை கொடுத்து, நாம் அனைவரும் ஒன்று கூடனாலதான் ஒரு கை தட்டின ஓசை வராது. எங்களை கடைசி சீட்ல வைங்க, உங்க மாவட்டத்துல முதல் தலைவர் வைங்க. நாங்க தேசிய பொதுச் செயலர், நீங்க என்ன பேசுறீங்கிறத நாங்கெல்லாம் வெளியில இருந்து உற்று நோக்கி, ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களுமே உங்க மாவட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்க மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகளை முன்னிலைப்படுத்துங்கள். எங்கள் தமிழ்நாடு தலைவர் தொடர்ந்து பயணிப்பார். அவரை முன்னிலைப்படுத்தி அவருக்கு நிறைய பேச வாய்ப்பு கொடுங்கள். ஆன்மீகம் மாறும். எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் நாங்கள் எல்லாம் உற்று நோக்கி பல மாவட்டங்களுக்கும் அதை எடுத்து சென்று ஒரு சிறப்பானது ஒரு ஆன்மீக பணியை செய்து நமது தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பை ஓராண்டுகளுக்குள் வலுவான அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒரு 5000 பேருக்கு குறையாமல் திரட்டி ஆக வேண்டும். இதுவே நமது இந்த கொள்கையாக இன்று. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் சதய விழா,
இந்த விழாவில இந்த ஒரு உண்மை யதார்த்தமா தான் சனிக்கிழமைன்னு பாருங்கன்னா எனக்கு என்னைக்குமே ஒரு பிடித்த கிழமை சனிக்கிழமை. நான் ரொம்ப ஆர்வமா இருப்பேன். ஏன்னா நான் இளம் வயதிலே பெருமாளுடைய பக்தர், தொடர்ந்து ஒரு கோயில் வச்சிருக்கோம், தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அவருடைய அனுக்கிரகங்கள்னாலதான் இன்னைக்கு எல்லாம் இந்த ஒரு அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நான் கிழமையை விரும்பி பார்ப்பது சனிக்கிழமை. ஏன்னா நிறைய பேர் ஒதுக்குவாங்க சனிக்கிழமைய. ஆனா நான் என்னுடைய அனைத்து விசேஷங்களையும் அனைத்து வேலைகளையுமே நான் சனிக்கிழமை தான் எடுத்துக்குவேன். அந்த சனிக்கிழமையில இன்னைக்கு எனக்கு ஒரு கிடைத்த வாய்ப்பு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் திருமலை செந்தில் அவர்கள், அவருடைய திட்டங்கள் என்ன சும்மா அறகுறையான திட்டங்கள், இறங்குனா ஃபுல்லா செயல்படுவாரு, இல்லைன்னா வரமாட்டார். அவரை சீண்டி பார்த்தவங்க எனக்கு ஜெயிச்சதே வரலாறு கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க தலைவரை நம்ம பெற்றிருக்கிறோம். அவருக்கு உறுதுணையாக இருப்போம். அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணித்தில்லை சிற்றம்பலத்து அரணே. உன் அடைக்கலம் கண்டாய் அணித்தில்லை சிற்றம்பலத்து அரணே. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இவையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனர் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. உலகலாம் நொந்தோதற்கரிய நிலவலாவிய நீர்மொழிவேணியின் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த இணைய நிகழ்ச்சியிலே தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பினுடைய மாநில பொறுப்பை ஏற்றிருக்கின்ற வாசமிகு வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கழிய மாநில தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பினுடைய அமைப்பாளர் அன்பு சகோதரி வைஜெயந்தி ராஜன் அவர்களுக்கும் தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ரொம்ப அருமையான தலைவரை கண்டுபிடிச்சிருக்கார். நமக்கு நல்ல ஒரு தலைவர் கிடைக்கணும்னு தான் ஒண்ணு விலகிருச்சு இல்லைங்களா? நமக்கு ஒரு அருமையான தலைவரை இன்றைக்கு நமக்கு தந்த தேசிய பொதுச் செயலாளர்
வழக்கறிஞர் சந்திரபோஸ் பருமாள் அவர்களுக்கும், அதே போல இன்றைக்கு சிறப்பாக காலையிலே சோழ சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக உலகாண்ட மன்னன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி தந்து உலகளாவியாலே தஞ்சையை பெருமடைய செய்த மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்த இன்றைய சதய விழா நிகழ்ச்சியை தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பின் சார்பாக ராஜராஜ சோழனுடைய சிலைக்கு நம்ம மாலை அணிவிக்கின்ற அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அருமனின் பொதுச் செயலாளர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலும் அருமை சகோதரர் மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் மகேந்திரன் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுத்த அவர்களுக்கும், இங்கே நாகை மாவட்டத்தினுடைய தேசிய திருக்கோயில் கூட்டத்தினுடைய தலைவரும் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய 14 மாவட்டத்திற்கும் மிக சிறப்பாக எடுத்து செல்லக்கூடிய பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் NT கண்ணன் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத பாக்கிய விநாத பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உச்சல கங்கா இந்தியமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலநிலரங்கா தவ சுப நாமே ஜாயே तब सुभाषिष माये गाहे तब जय गादा जय जय मंगल नायक जय जय भारत भाग्य विधाता जय 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 जय